ஹாய் ஹலோ சார். சார், குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. வெரி குட் மார்னிங். குட் மார்னிங். நம்ம கிளாஸை பற்றி என்னங்கிறது சொல்லுங்கள். இந்த 2 days ப்ரோக்ராம் உங்களுக்கு என்ன கொடுத்துச்சு? நீங்கள் வரும்போது எப்படி இருந்தீங்க? இன்னைக்கு இந்த கிளாஸ் உங்களை என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்குது? இனி வரக்கூடியவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க இந்த கிளாஸை பற்றி? ஜஸ்ட் உங்கள் ஃபீலை சொல்லுங்கள். ஓகே? எஸ் சார். சார் ஆக்சுவலாக இங்கே வர்றதுக்கு முன்னாடி பேசிக் கிளாஸ் அட்டன் பண்ணும்போது நான் தாட் ப்ராசஸை பற்றி கொஞ்சம் ஐடியா தெரிஞ்சிச்சு. தாட் ப்ராசஸ் எப்படி கேன்சல் பண்ணுறது அந்த இதெல்லாம் டேப்பிங் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். என்ன செய்ய போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்க, சார் ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்காரு, திருப்பி திருப்பி ரீபர்த்து இதுன்னு சொல்லிட்டு இருக்காருன்னு சொன்னோம். இங்கே வந்த ஒட்டி தான் நம்மளுக்குள்ள என்ன எக்கோ இருக்குது, அதை எப்படி வெளியேற்றுறது அப்படிங்கிறதையும் நம்ம அம்மா வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது அவங்க அவங்க நம்மளை இது பண்ணும்போது என்னென்ன அளவுக்கு ஃபீல் பண்ணாங்கங்கிறத உண்மையிலேயே ஃபீல் பண்ணி அவங்க எதுக்காக கஷ்டப்பட்டாங்க கடைசியாக அப்படிங்கிறத அதை அப்படியே நம்ம அவங்களுக்காக நம்ம மன்னிப்பு கேட்கும்போது அம்மா அப்படியே ஒரு சந்தோஷம் ஆகுற மாதிரியும் நம்மளுக்கு ஒரு பெரிய பேர்டன் குறைஞ்ச மாதிரி நல்ல ஃபீலாக இருந்துச்சு. இந்த 2 நாள் கிளாஸ் உண்மையிலேயே சொல்லணும்னா அப்படியே சார் சொன்ன மாதிரி ஒரு நாள் குழந்தை இப்போ பிறந்தாச்சு, நாங்கள் பிறந்து கேக் வெட்டியாச்சு, நான் இப்போ ஒரு நாள் குழந்தை ஆகிட்டேன் அப்படிங்கிற சந்தோஷமான ஒரு மனநிலையில் அப்படியே இருக்கு. ஆனால் வரும்போது உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா பலவிதமான ஸ்ட்ரெஸ் இருந்துச்சு. இப்போ ஐ எம் ஃபீலிங் ஸோ ஹாப்பி. புதுசாக வரவங்க என்னென்னா, அதாவது இது சொல்லுவார், என்ன செய்வாங்க எது செய்வாங்கங்கள நம்பிக்கையோடு வாங்க, கிடைச்சதை எடுத்துகிட்டு போங்க. நான் தான் எல்லாத்துக்கும் சொல்லுவேன், ஒவ்வொருத்தட்டையும் ஒவ்வொன்று கிடைக்கும். எனக்கு என்ன கிடைச்சதோ, எனக்கு என்ன தேவையோ அது மட்டும் எனக்கு என்ன ஃபீல் பண்ணேன் அந்த மாதிரி தான் எடுத்துக்கோங்க. எல்லாரும் முதல்ல ஃபஸ்ட்டு ஃபீல் ஃப்ரீ, என்னால் வர முடியும்னு வாங்க. அப்போதான் நானே இது வருவோமா வரமாட்டோமான்னு யோசிக்கும் போது எனக்கு வரணும்னு தாட் போட்டேன், அதுக்குரிய வழி கிடைச்சிச்சு, அது மூலியமாக நான் சேர்ந்தேன். ஸோ முதல்ல இது ஜியோஜி சாருக்கும் இந்த இஎஃப்டி டேப்பிங் மெத்தடுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சார். எஸ், தேங்க்யூ. வெரி குட் மார்னிங். ஸோ நேற்று நம்ம ஒரு விஷயம் நம்மளோட மீட்டிங்ல சொன்னோம். ஸோ அதே மாதிரி இன்னைக்கு எல்லாரும் கொஞ்சம் சீக்கிரமா ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா காலையில நல்ல ஒரு விஷயத்த நம்ம கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்றதுங்கிறது நம்ம ஒரு நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டவர்களான, ஒரு சிறந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நாளாக நம்மளோட நாள் மாறும். இப்போ அவங்களோட ஸ்பீச்சை நம்ம கேட்டோம் இல்லையா? சோ அதை கேட்கும் போது நமக்கு ஒரு உத்வேகம் நமக்குள்ள ஏற்படுது. இது இந்த நாள் முழுவதுமே நல்லா இருக்கும். சோ அதை கேட்கும் போதே ஒரு இன்ஸ்பைரிங்கான விஷயம் நமக்குள்ளார நடந்துருக்கு. சோ அதை என்ன பண்ணுவோம்னா, நம்மள இந்த நாளையே ரொம்ப சிறப்பா மாத்தி. சோ அப்போ நம்ம எப்பவுமே நல்ல விஷயங்களை காலையில் எழுந்த உடனே ஒரு 4 பேர்த்தோட வாயிலிருந்து கேட்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. சோ அந்த மாதிரி ஒரு ஒரு முறையும் நம்ம காலையில எழுந்த உடனே நல்லதையே காதுல கேட்கும். அதான் நம்மள மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ஸோ அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி அதை புரிஞ்சுக்கிட்டதுக்கு. ஸோ எப்படி இருந்தாலும் ஒரு 30 பேர்லாம் இங்க ஜாயின் ஆவாங்க. பட் அதுக்கான டைம் எடுக்கிறதுனால தான் நம்ம நேற்று அது பேச வேண்டியதா போச்சு. ஸோ அதே மாதிரி இனிமேலும் காலம் பூரா நம்ம நம்ம இந்த கிளாஸ் இப்போ இதோட முடியறது கிடையாது. உங்களோட லைஃப் டைம், என்னோட லைஃப் டைம் இந்த கிளாஸ் கண்டிப்பா ரன்னிங்லேயே தான் இருக்க போகுது. ஸோ அதனால நம்ம அதை பத்தி பேசிக்கிட்டே தான் இருக்க போறோம். டெய்லியும் இந்த கிளாஸஸ் நடந்துட்டே தான் இருக்க போகுது. இது வரைக்குமே நம்ம கிட்டத்தட்ட ஒரு 600 700 வகுப்புகள் நம்ம எடுத்துட்டோம். ஏன்னா ஏகദേശம் ஒரு 3.5 வருஷம் நம்ம இதுக்கு பின்னால டெய்லியும் கிளாஸ் நடத்திட்டு இருக்கோம். இப்போ ஒரு 1.5 இயரை மட்டும் திங்கள் முதல் வெள்ளி வரை 2 நாள் லீவு. ஸோ அது எனக்கு லீவ் இல்லை, உங்களை சம் ஆஃப் தி பர்சன்ஸ், இல்லைன்னா அந்த ரெக்கார்டிங் வரக்கூடிய அந்த யூடியூப்க்கு தான் லீவ். நமக்கு லீவ். நம்ம வேற சப்ஜெக்ட்ல மறாவது நாள் சனிக்கிழமை வேற ஒரு இதுல பார்வையில ட்ரைனிங் கிளாஸஸ் நம்ம நடத்துறோம். ஸோ அது உங்க எல்லாத்துக்குமே பெனிஃபிட்ஸா போகுது இல்லையா?
அதனால அந்த அந்த நாள் வந்து நம்ம பொதுமக்களுக்கான நாளாக இல்லாம ஆயிருக்கு. அது வந்து நம்மளோட கம்யூனிட்டி மெம்பர்ஸ்க்கான நாள் மாறி. ஸோ நமக்கு ரெஸ்ட் இல்ல. நாம கண்டினியூ போயிட்டே தான் இருக்கோம். ஸோ அந்த மாதிரி நம்ம தொடர்ந்து பயணிச்சுட்டே இருக்கக்கூடிய எமோஷனல் ஃப்ரீடம் டெக்னிக் இஎஃப்டி அப்படிங்கிற இந்த கலை வந்து இந்தியாலேயே வந்து நம்ம தான் தமிழ்ல சொல்லி கொடுக்குறோம். நிறைய வாய்ப்புகளும், நிறைய புது அனுபவங்களும், புது விஷயங்களையும் இதுல வந்து நம்ம கத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால எல்லாருமே வந்து இத சீக்கிரமா கத்துக்கணும். நிறைய பேர் இதுல ஜாயின் ஆகணும். அப்படிங்கிற அடிப்படையில தான் இருக்கறதுலயே வந்து எல்லாத்த விட ரொம்ப ரொம்ப கம்மி ஃபீஸ்ல நம்ம இத வந்து சொல்லித்தரோம். ஓகே. இப்ப நம்ம இன்னைக்கு நம்ம எத பத்தி பேச போறோம் அப்படின்னா, இன்னத்தோட டாபிக் வந்து ஹவ் டு நாட் ஹண்ட் அதர்ஸ். மற்றவர்களை எப்படி காயப்படுத்தாமல் இருப்பது. அதாவது காயப்படுத்தக் கூடாது. மத்தவங்கள வந்து நம்ம பொதுவாவே நமக்கு ஒரு பழக்கம் இருக்கு. இந்த மனிதனோட இயல்பு யாரையும் இது வந்து தப்பு சொல்ல முடியாது. ஒரு எறும்பு போகுது அப்படின்னா, அப்படி அடிக்கணும். ஒரு கொசுன்னா அடிக்கணும். ஒரு நாய் போகுதுன்னா கல் எடுத்து வீசணும். ஒரு குளத்த பார்த்தா கல் எடுத்து எறியணும். ஒரு மரமோ, செடியோ பார்த்தா அந்த இலைய பிச்சு எடுக்கணும். ஒரு அழகான பூவு ரோஸ் விரிஞ்சிருக்கு, அது மொக்கா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, அது நடுவுல விரல் விட்டு பெருசா பிரிக்கணும். சோ இது வந்து மனித மூளையில இயற்கையாகவே நம்ம நமக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது அதுக்கு உள்ள என்ன இருக்கு, அது எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்து நம்ம சந்தோஷப்படுறது. இது வந்து மனித இயல்புல இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. சோ அதனால நம்ம நம்மளை எல்லாம் வந்து குற்றப்படுத்திக்க வேண்டிய அவசியம் இல்ல. நம்ம மத்தவங்கள ஹர்ட் பண்றோம். அவங்களுக்கு அது வந்து சங்கடங்கள உருவாக்குது. அப்படிங்கும்போது, இது வந்து நீங்க செய்யறது இல்ல. ஹியூமன் பீயிங்கோட நேச்சுரலே இப்படிதான். அடுத்தவங்க யாராவது கஷ்டப்படுறத ஏதாவது அந்த புழு அப்படியே துடிக்குது அப்படின்னா, அத பார்த்து வேடிக்கை பார்க்கிறது, அத பார்த்து சிரிக்கிறது. சோ 2 மனுஷன் சண்டை போட்டுக்கிறதுன்னா, அத பார்த்து சிரிக்கிறது, சந்தோஷப்படுறது. ஏன்னா ஒரு மனிதன் வீரனாக தன்னை காட்டிக் கொள்வது அப்படிங்கும்போது, இன்னொரு மனிதனோட தோல்வி அங்க இருக்கு இல்லையா? அந்த வலிகள் இருக்கு. அந்த அடி வாங்குற அந்த இடம் இருக்கு. சோ அத பார்த்து நம்ம வந்து இந்த வெற்றிய கொண்டாடுறோம். அந்த அடி வாங்கி வலியோட இருக்கிற மனிதன மறந்துறோம். சோ மனிதனோட இயல்புல வந்து இந்த மாதிரி ஒரு சுகமான ஒரு நிகழ்வு நம்மளோட மூளைக்குள்ளார ஸ்டோர் பண்ணி வச்சு. சோ இது வந்து அந்த காலகட்டத்துல அந்தந்த சூழல்ல ஒரு போட்டியாகவோ இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. சோ இப்ப இருக்கக்கூடிய நம்ம அடைந்திருக்கக்கூடிய ஒரு சின்ன சுற்றுல, சின்ன இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறனால, நமக்கு அந்த ஜீன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் நமக்குள்ளயும் இருக்கும் தானே! மனிதனோட ஒரு மனுஷன ஒரு 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 மரத்துல ஒரு தேக்கு சேர் செய்யும். சோ அந்த எந்த இடத்த எடுத்து பார்த்தாலுமே, அந்த தேக்கு சேரோட எல்லா கட்டைகள்லயுமே தேக்கு இருக்கும். இல்லையா? ஏன்னா அது தேக்குல செய்யப்பட்ட ஒரு சேர். சோ எங்க நம்ம உடைச்சு, அறுத்து செக் பண்ணி பார்த்தாலும், அந்த கட்டை வந்து தேக்கு கட்டையா தான் இருக்கும். அதே மாரிதான் மனிதனோட இயல்புங்கிறது, நம்ம மனிதர்கள் அப்படிங்கும்போது, நமக்குள்ள என்னெல்லாம் நம்மளை கடந்து வந்ததோ, அந்த ஜீன்ல என்னெல்லாம் இருக்குதோ, அது எல்லாமே நமக்குள்ள இருக்கதான் செய்யும். ஏன்? பிகாஸ் வி ஆர் ஹியூமன் பீயிங்ஸ். சோ அந்த நிகழ்வுகள் நமக்குள்ள இருக்குமானா இருக்கும். இது உங்க தப்பு கிடையாது. உங்கள நீங்க வந்து தப்பா புரிஞ்சுக்கிற விஷயங்கள்ல இருந்து நீங்க வெளிய வரணும். ஒரு கோபம் நமக்குள்ளார கம்மியாகணும்னாலே, நம்ம மேல நமக்கு கோபம் இருக்கக்கூடாது. மெயினான விஷயம் அதுதான். நமக்கு ப்ராப்ளம் என்ன தெரியுமா? நம்ம அடுத்தவங்கள கோவப்படுறது
நமக்கு மேல நமக்கு ஒரு கோபம் இருக்குங்கிறதா உண்மை. உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? நம்ம யாரையாவது கோவப்படுறோம், திட்டுறோம், பேசுறோம்னா ஆக்சுவலா உண்மையில உங்களுக்குள்ள உங்க மேல ஒரு தவறான எண்ணமோ அல்லது கோபமோ, ஒரு கஷ்டமோ, ஒரு பிரச்சனையோ ஏதோ ஒண்ணு உங்க மேலேயே உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம். அதோட வெளிப்பாடு தான் அந்த மாதிரி மாறுது. சோ நம்ம யார கஷ்டப்படுத்தினாலும் நம்மள நம்ம ஒரு வகையில கஷ்டப்படுத்திட்டு தான் அவங்கள கஷ்டப்படுத்துறோம். சோ அதனால நம்ம இத தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப பொதுவா நம்ம எடுத்தோம்னா பாருங்க, நமக்கு ஒரு பொருள் எப்படியாவது கிடைக்கணும். எப்படியாவது அந்த பொருள் நம்ம கைக்கு சேர்ந்துரும் அப்படின்னு ஒரு ஆர்வம் நமக்கு ஏற்படுது. இல்லைன்னா ஒரு வியாபாரம் தொடங்குறீங்க, எப்படியாவது அது தொடங்கியது. சோ ஒரு திருமணம் பண்ணும், எப்படியாவது ஒரு தாலியை கட்டிடலாம்னு தோணும். ஏதாவது ஒரு புள்ளைய லவ் பண்ணிடலாம்னு தோணும். மொத்தத்துல ஏதோ ஒண்ணு நமக்கு வேணும். அப்படிங்கும் போது பயங்கர ஆர்வம். அது கிடைச்சே தீரணுங்கிற ஒரு துடிதுடிப்பு. சோ அதுக்கு என்ன பண்றோம்? பல முயற்சிகளையும் நம்ம செஞ்சு, பல விதங்கள்ல நம்ம நம்மள சம்டைம் அந்த ஆர்வத்துல எப்படியாவது அதை அடையறதுக்கு முயற்சி செய்யும். அது அடைஞ்சதுக்கு அப்புறம் கதை வேறையாயிடும். அடையிற வரைக்கும் நம்ம அப்படிதான். சோ அதே டைம்ல அதே பொருள் நமக்கு இல்லாம போயிடுச்சு. சோ அது ஒரு பயங்கர கவலை ஐயோ அது இல்லாம ஆயிடுச்சு, ஐயோ அது இல்லாம ஆயிடுச்சு, அது இருந்திருந்தா எனக்கு அப்படியா இருக்குமே, இப்படியா இருக்குமே அப்படின்னு சொல்லி நம்ம எப்பவுமே இல்லாதப்போ புலம்புவோம். அதே மாதிரி கிடைக்காதப்போ அதுக்கு பயங்கர முயற்சி எடுத்து கிடைக்கிறதுக்கு எல்லா வேலையும் செய்யும். கையோட்டு போனதுக்கு அப்புறம் கவலைப்படும். இந்த 2 நேச்சரும் நமக்கு தான் இருக்கு. ஆனா இந்த நடுவுல ஒரு அழகான விஷயம். அங்கதான் நம்ம நிறைய தப்பு பண்றோம். நிறைய பிரச்சனை பண்றோம். நிறைய ப்ராப்ளத்தை உருவாக்கும். நம்ம இப்போ உங்க உங்க ஒரு கணவன், ஒரு மனைவி 2 பேர் இருக்காங்க. கல்யாணம் ஆகுற வரைக்கும் பயங்கரமான எதிர்பார்ப்பு. இங்க போன் பண்றது என்ன? அங்க ஒரு 2 நாள் பேசுறது என்ன? கண்கள் கண்களை கொள்ளையடிக்குங்கிற மாதிரி பயங்கர டாக்ல போயிட்டு இருக்கோம். அது கிடைச்சு ஆசை 60 நாள், மோகம் 30 நாள். சப்ஜெக்ட் மேட்டர் எல்லாம் ஓவர். அதுக்கப்புறம் என்ன ஆகுது? நீ என்ன பண்ண தெரியுமா உனக்கு? நான் அன்னைக்கு போன் பண்ணும்போது எப்போ ஆக்சுவலா அவன் 10 மணி நேரம் காத்திருந்து கல்யாணத்துக்கு முன்னாடி போன் அட்டன் பண்ணியிருப்பான். அப்பெல்லாம் பதில் பேச மாட்டாங்க. அப்பெல்லாம் கோவிச்சுக்க மாட்டாங்க. அந்த கோவத்தை கூட திருமணம் முடிச்சு இந்த ஒரு 90 நாள் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த சப்ஜெக்ட் ஐயா எடுப்பாரு. எடுத்துட்டு சண்டை போடுவாங்க. சோ அந்த குற்றம் குறைகளை பேச ஆரம்பிப்பாங்க. சோ அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அந்த இடத்துல தவறுகளை சுட்டிக்காட்ட ஆரம்பிக்கும். சோ அங்கதான் ப்ராப்ளம் கிரியேட் ஆகுது. சோ அப்ப நம்மளோட அந்த அன்பு, அந்த காதல், அந்த ஒரு அழகான அந்த ஒரு அனுபவங்கள் இதை அப்படியே நம்ம பாதுகாக்கணும்னு நினைச்சோம்னா சில விஷயங்களை நம்ம நம்ம வாழ்க்கையில ஸ்டார்டிங்ல இருந்தே செய்யணும். ஸ்டார்டிங்ல இருந்தே நம்ம செய்யக்கூடியவர்களாக இருக்கும். அப்படி இருந்தோம்னா நமக்கு இந்த காதலும் இந்த நாட்களும் காதலிக்கக்கூடிய நாட்களாகவே மாற ஆரம்பிக்கும். ரொம்ப அழகா இருக்கும். சிறந்த ஒரு பூந்தோட்டமாக இருக்கும். சோ அந்த அந்த ஒரு அனுபவம் நல்ல அழகான வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்கக்கூடியதா இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஆக்சுவலா பாருங்க, அந்த பொண்ணு ஒரு உலகம். இந்த ஆண் ஒரு உலகம். இவங்க ஒரு குறிப்பிட்ட காலம், அதாவது ஒரு 18 வயசோ, 22 வயசோ, இல்ல 25 வயசோ, 24 வயசோ 2 பேத்துக்கும் இருக்குது. சோ இந்த 24 வயசுல ஒரு ரூபாய் கூட சம்பாதிக்காம அவங்க அப்பாவோட காசுல
அவன் தோணுன இடத்துக்கு டூர் போறது என்ன, ஊர் சுத்துறது என்ன, ஃப்ரெண்ட்ஸோட வாழ்க்கையை நடத்துறது என்ன. அந்த குழந்தை, அதாவது ஒரு தாய் தகப்பனுக்கு 2 பேருமே குழந்தை. அவனுக்கு 20 வயசு ஆயிருச்சு, 25 வயசு ஆயிருச்சு. நாளைக்கு அவனுக்கு ஒரு குழந்தை வரப்போறதுங்கிற எண்ணம் இல்லாம, அவங்களோட குழந்தைங்கிறனால, அவன் என்ன கேட்டாலும், என்ன அ எத கேட்டாலுமே வந்து, என்ன கஷ்டம் இருந்தாலும் அத வாங்கி ஆனா, ஒரு கணவனாக மாறுனா, அல்லது மனைவியாக மாறுனா, இது நடக்குமா? நடக்காது இல்லையா? அப்பாவுக்கும், கணவனுக்கும் வித்தியாசம் இருக்கு. அம்மாக்கும், மனைவிக்கும் வித்தியாசம் இருக்கு. சோ இவங்க இத வந்து அம்மாவ வந்து மனைவி கிட்ட எதிர்பார்க்கிறது, கணவன் கிட்ட அப்பாவை எதிர்பார்க்கிறது நடக்கும்போது, அங்க நடக்காது. ஏன்னா, இவன் ஆல்ரெடி குழந்தை. இதுவும் குழந்தை. இந்த 2 குழந்தையும் தான் ஒண்ணு சேர்ந்திருக்கு. சோ இது 2மே வாசியும், வைராக்கியமும் கிடைச்சத சொன்ன இடத்துல, சொன்ன நிமிஷத்துல வாங்கி சாப்பிட பழக்கத்தோட வாழ்ந்தவன். ஏன்னா, அவங்க அப்பா, அம்மாவோட செல்லம். இன்னைக்கெல்லாம் 2 குழந்தை, 1 குழந்தை தான் இருக்கு. உலகமே அவங்க தான். இன்னைக்கு இருக்கிற தாய் தகப்பனோட நிலைமை என்னன்னா, அவனோட முழு உலகமே அதுதான். ஏன்னா, இவங்க 2 பேரும் சண்டை போட்டே இருப்பாங்க. இவங்க 2 பேத்துக்குமே ஒரு ஆறுதலா, ஒரு இணைப்பா, ஒரு பாலமா இருக்கிறதே அந்த ஒரு பையனோ, பொண்ணோ தான். சோ இவங்களோட எல்லாமே அவங்களா இருக்கிறனால, இவங்க எத சம்பாதிச்சாலும், என்ன பண்ணாலும் முழுசா அவங்களுக்கு குடுத்திருப்பாங்க. ஒரு பாக்கெட் லேஸ் வாங்குனா, அந்த லேஸ தான் தான் முழுசா சாப்பிடணுங்கிற அளவுக்கு மனநிலையில அந்த பொண்ணு இருக்கு. இத 2 பீஸ வந்து பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு குடுக்கணுங்கிறது கூட அதுக்கு தெரியாது. சோ அந்த நிலையில தான் அவங்க திருமணமாகி ஒரு மனைவியா அந்த இடத்துக்கு வராங்க. நிலைமைய நினைச்சு பாருங்களேன். சோ அவங்க தனியா அந்த மாரி ஒரு 8 வயசுல, 10 வயசுல, 14 வயசுல, அதுக்கப்புறம் 18 வயசுல அந்த வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்து, அந்த சுகத்தோட இருந்து இவனும் அப்படிதான். பெருசாலாம் சம்பாதிக்கிறத பத்தியெல்லாம் சிந்திக்கிறதுக்கு ஆகல. அப்ப இவனுக்கு வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா, ஏதோ வேலைக்கு போகணும், மாசமான சம்பளம் வாங்கணும், அம்மாட்ட குடுக்கணும். பாக்கி இருக்கிற காச எடுத்து ஜாலியா ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுத்தணும், செலவு பண்ணணும், சாப்பிடணும். அவ்வளவுதான் இருந்திருக்கும். இதுக்கு சம் அந்த ஒரு ஒரு பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஆணுக்கு வர பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, மாசமான அந்த பொண்ணுக்கு ஒரு 3 நாள் அந்த மாதவிடாய் வந்தா, இந்த பேட் எல்லாம் வாங்கி குடுப்பீங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியுமா தெரியாதோ? ஃபர்ஸ்ட் முற்று அந்த ஒரு முதல் புள்ளி வைக்கிறதே வந்து அங்க இருந்துதான். ஏன்னா மறைமுகமான விஷயங்கள இங்க தான் உடையுது 2 பேத்துக்கு இடையில. சோ அத வந்து நாம வாங்கி அவங்களுக்கு குடுக்குற ஒரு இடம். இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு இது வந்து அந்த பையன் அத மறைமுகமா அழகா செய்ய தெரியாம எத்தனையோ பசங்க இருக்காங்க. சோ அங்கதான் அந்த வீட்டுக்குள்ளதான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும். ப்ராப்ளமே உருவாகும். ஏன்னா தன்னோட ஒரு பாதுகாவலனாக, ஏன்னா அவங்க அப்பா அவ்வளவு மறைமுகமா 2 பேத்துக்குமே வந்து அத வாங்கி குடுத்து அந்த வயசு வரைக்கும் பாதுகாத்திருப்பாரு. அவங்க அம்மா வாங்கலைன்னாலும் அவங்க அப்பா வாங்கி கொண்டு வந்து அந்த பொண்ணு குடுத்திருப்பாரு. சோ அத இது இந்த இந்த வேலைய இந்த பையன் செய்யணும் இல்லையா? உனக்கு தெரியாது பாவம். ஏன்னா இவனும் ஒரு தனி பையன். இவனுக்கு பசங்களுக்கு என்ன இருக்குன்னு தான் தெரியும். பொண்ணுக்கு என்ன இருக்குன்னு தெரியவே தெரியாது. அவங்க அம்மாவுக்கு இப்படி ப்ராப்ளம் இருக்குங்கிறதே அவனுக்கு தெரியாது. இப்ப இருக்கிற பசங்களுக்கெல்லாம் ஓவரால் தெரியுதுன்னு வைங்க. ஆனா அதை எப்படி நாசூக்கா செய்யறதுங்கிறது தெரியாது. இவன் அத பப்ளிக்ல பேசிக்குவான். சோ இந்த மாதிரி ஒரு உலகத்துல வாழக்கூடியவங்க பெண்கள். ஒரு உலகத்துல வாழக்கூடியவர்கள் ஆண். அந்த வயசுக்கு தகுந்த மாதிரி வித்தியாசங்கள். சோ அங்கதான் நம்மள புரிஞ்சுகிட்டு ஓகே. அவங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கு. அவங்க வித்தியாசமா வளர்ந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு மனநிலையில வித்தியாசம் இருக்குது. இதையெல்லாம் நாம ஃபோக்கஸ் பண்ணி எல்லா மனிதர்களையும், எல்லா நிலைகளையும், எல்லா இடங்களையும் ஒரே மாதிரி நம்ம ஏத்துக்கிற தன்மை நமக்குள்ள இருக்கு.
அந்த நிலையில நம்ம அவங்கள பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அங்க ப்ராப்ளம் சால்வ் ஆகும். ஆனா நம்ம அதுக்கு தயாரா இல்லை. அங்கதான் ப்ராப்ளம் கிரியேட் ஆகுது. சோ எந்த நிலையில எப்படி இருக்கிறாங்களோ அப்படியே நம்ம ஏத்துக்கணும். ஆனா நம்மளோட மூளை என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்துக்குமே அட்வைஸ். இப்ப காலையில எந்திரிச்சு உட்காந்து 7 மணிக்கு ஒரு நோட்டையும் புக்கையும் எடுத்து உங்க முன்னாடி வந்து உட்காந்து நானும் அதைத்தான் செய்யறேன். நானும் அதைத்தான் செஞ்சுட்டு இருக்கிறேன். உங்களுக்கு ஒரு உபதேசத்தை சொல்லிட்டு இருக்கிறேன் இல்லையா? இது வந்து ஒரு நேச்சர் தான். உபதேசிக்கிறதுங்கிறது வந்து ஒரு நேச்சர் தான். அதுல எந்த மாற்றமுமே இல்லை. இப்போ இந்த அட்வைஸ் பண்றதுங்கிறது நமக்குள்ள ஊறி கிடக்கு. நம்ம நிறைய அட்வைஸ் பண்ணுவோம், எல்லாத்துக்கும் அட்வைஸ் பண்ணுவோம். ஏன்னா அதுல நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு, ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கு. So, அதனால எவன் எப்படி போனா நமக்கு என்ன இல்லையா? நம்ம கொடுக்க வேண்டிய ஃப்ரீ மெத்தட நம்ம கிட்ட இருந்து நம்ம தாராளமா கொடுக்கணும் அப்படிங்கறத நம்மளோட ரியாலிட்டி. ஸோ நம்ம நிறைய பேத்துக்கு அட்வைஸ் பண்ணுவோம். பட் அதே டைம்ல யாராவது உங்களுக்கு அட்வைஸ் பண்ணா உங்களுக்கு கோவம் வரும். நானே ஊருக்கே அட்வைஸ் பண்றேன், நீங்க எனக்கே அட்வைஸ் பண்றீங்கிற இடத்துக்கு நீங்க வந்துட்டு அங்கேதான் தவறு இருக்கு. இங்கதான் ப்ராப்ளமே, பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. பொதுவா நம்ம அட்வைஸ் பண்ணாத யாருக்குமே பிடிக்காது. எல்லா மனிதர்களுமே தனக்குள்ள ஒரு உலகத்தையும் தனக்கான ஒரு பார்வையும் ஏற்படுத்தி தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம அவங்களுக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. வி கேன் ஷேர் அவர் எக்ஸ்பீரியன்ஸ். நமக்குள்ள என்ன இருக்குதுங்கிறத மேபி நீங்க எடுத்துக்கலாம். நான் இதெல்லாம் சம்டைம்ஸ் பார்த்துருக்கேன். ஸோ எனக்கு ஒரு நாலேஜ் இருக்குன்னு சொல்லி தான் பார்க்கணும். ஆனா நம்ம அப்படியெல்லாம் கிடையாது. நமக்கு ஒரு நாலேஜ் இருக்கு. அந்த நாலேஜ் அப்படியே டிராக்டர்ல தூக்கி போட்டு வர வேண்டியது. எவன் புலியோட ஒரு எளிமையில கிடைக்கிறானோ அவன் மேல ஒரே கொட்டு, அப்படியே புல்டோசர் வச்சு தூக்கி தலையில கொட்டிடுறது. இதுதான் அட்வைஸ். அந்த அட்வைஸை வச்சு அட்வான்டேஜ் எடுக்கிறவங்க ரொம்ப ரொம்ப அதிகம். எங்க எல்லாம் எவன்டா சிக்குவான், சிக்கனோடனே சிக்கவன சின்ன பின்ன ஆக்கலாம்னு. ஆனா நீங்க பாருங்க, சைக்கலாஜிக்கலா உங்களுக்கு எப்படி பாரம்பரியமா உங்களோட டிஎன்ஏல சொல்லிங்கன்னா அவங்க அடுத்தவனோட ஃபைட்டை பார்த்து நம்ம சந்தோஷப்படணுங்கிறது நம்ம டிஎன்ஏ இல்லையா? அப்படிதானே? உங்க உள்ள உறுப்புகளே என்ன பண்ணும்? யாராவது உள்ள வந்தா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? ஃபைட் பண்ணும். ஃபைட் பண்ணி உள்ள விடாம தடுத்துரும். அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி, விடாது. சோ அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ரியலைசேஷன் வரணும், கொஞ்ச நாள் ஆகணும். ஒரு 3-4 தடவை உள்ள கொடுத்தோம்னா சளி பிடிச்சு ஓ ஓகே இந்த வாட்டர் ஓகே அப்படின்னு அது அதை ஏத்துக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து அக்செப்ட் பண்ணும். அது வரைக்கும் அகைன்ஸ்ட்ல சண்டை போட்டுட்டே இருக்கும். இது உங்க ஒரு செல்லுலயே இருக்கிற விஷயம், உங்க டிஎன்ஏல இருக்கிற பிரச்சனை. அப்ப அந்த பிரச்சனை தான் இங்க வந்து ரியாலிட்டியில வருது. அப்ப நம்ம வந்து எல்லாத்தோடையும் யாரையாவது கிடைச்சா ஒரே அமுத்து புடிச்சு, இங்க பார் எனக்கு நல்லா தெரியும் தெரியுமா அப்படின்னு அட்வைஸ கொட்டுன்னு கொட்டுறது. பட் நமக்கு யாராவது அட்வைஸ் சொன்னா தலைக்கு ஏறி பயங்கர டென்ஷன் ஆகி பயங்கரமா நீங்க மூட் ஆஃப் ஆயிடுவீங்க. ஏன்னா உங்களுக்கு அட்வைஸே சொல்லக்கூடாது. ஏன்னா நீங்க ஆல்ரெடி நிறைய தெரிஞ்ச நபர். சோ அங்கதான் ப்ராப்ளம் இருக்குது. நம்ம வந்து ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்றோம் அப்படின்னா ஆக்சுவலா எனக்கு ஒருத்தர் அட்வைஸ் பண்ண நான் என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கணும். சிந்திச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும். ஏன்னா இந்த அட்வைஸ் பண்றதுங்கிறனால நிறைய இடத்துல நிறைய மனிதர்கள் நம்ம ஹர்ட் பண்ணுவோம். ஏன்னா நம்ம ரியாலிட்டி என்ன? அடுத்தவங்கள ஒரு சூடு வைக்கிறது இல்லையா? அடுத்தவங்க கஷ்டப்படுத்த அடி வாங்குறத பார்த்து சிரிக்கிறது. இது வந்து நம்ம நேச்சர். சோ இந்த நேச்சர் என்ன பண்ணும்னா நம்மள கொஞ்சம் அப்படியெல்லாம் பண்ணும். அப்படியெல்லாம் நம்மள ரியாக்ட் பண்ண சொல்லும். எல்லா மனிதர்களுக்கு இடையிலும் அவங்கவங்களுக்கான சுதந்திரம் இருக்கு. நம்ம அதை புரிஞ்சுக்கணும்.
நம்ம ஒருத்தருக்கு அட்வைஸ் கொடுக்குறோம், ஒரு பத்தி பேசுறோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கு, அவங்களுக்கு ஒரு உலகம் இருக்கு, அவங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்கு, அவங்க எதையோ சம்திங் கத்து வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சு, இவங்க மஞ்சள் கலரு நம்ம பச்சை கலருங்கிறது நமக்கு தெரியுது இல்லையா? சோ அந்த ஒரு மனநிலை நமக்கு இருந்தா மட்டும்தான் நம்ம அந்த நபர்களை அணுகும். சோ மஞ்சளையும் பச்சளையும் சேர்த்தா என்னவாகும்? யாருக்கா தெரியுமா? மஞ்சள் கலரையும் பச்சை கலரையும் சேர்த்தா என்ன கலர்? குட் மார்னிங் சார். சிகப்பு கலர் வருது. மஞ்சளையும் பச்சையும் சேர்த்தா ப்ளூ. ப்ளூ கிடைக்கும். ப்ளூ கலர் கிடைக்கும். சோ அந்த மாதிரி ரெண்டு விஷயங்கள் வித்தியாசமான ஒரு நிகழ்வுகள். அத வந்து ஒரு புரிதலோட, ஒரு பெர்சன்டேஜோட சரியான அளவுல கலந்தா அது ஒரு அழகான இன்னொரு பொருளாக மாறும். புரியுதா? கணவன் மனைவி இணைந்தால் நல்ல அழகான ஒரு குழந்தை பிறக்கும். இதுதான் வந்து இயற்கையோட நியதி. சோ அங்க வந்து தனித்தனி சுதந்திரமான சில மனநிலை இருக்கக்கூடியவர்கள் தான் கணவன் மனைவி அப்படின்றோம். அடுத்த மனிதர்கள் அப்படிங்கிறோம். அப்ப இந்த உறவு மட்டும் இல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே தனி சுதந்திரமான மனநிலை இருக்கக்கூடியவர்கள், தனியாக சுதந்திரமான ஒரு உலகத்தையே வைத்திருக்கக்கூடிய மனிதர்கள். சோ அப்ப அவங்கள வந்து நம்ம அணுகும் போது அவங்கள வந்து நம்ம எப்படி ஃபோக்கஸ் பண்ணி அவங்களுக்குள்ள நம்ம டிராவல் ஆகுறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ அங்க ஒரு அழகான நிகழ்வா இருந்தா இந்த மாதிரி ப்ளூவா மாறி, இல்ல அதே வந்து ராங்கா இருந்துச்சுன்னு வைங்களேன், வெள்ளையும் கருப்பா இருந்ததுன்னு வைங்களேன், மொத்தமா என்ன ஆயிடும்? கருப்பா மாறி இல்லையா? மொத்தமா கருப்பா போயிடும். மொத்தமா வெள்ளையும் சிகப்பா மாத்தணும்னா எல்லாமே சிகப்பா போயிடும். சோ அங்க ரத்த கலரி தான். அங்க வந்து அந்த நிகழ்வு தான் நடக்கும். சோ அதனால அந்த சுமூகமான நிகழ்வு வரணும் அப்படின்னா நம்ம யார்கிட்டயாவது எதையாவது பேசுறதுக்காக போறோம், சொல்றதுக்காக போறோம், அட்வைஸ் பண்ண போறோம்னா முதல் நம்ம நம்ம விஷயத்துல ஒரு சில இடங்கள்ல நமக்குள்ளாரையும் நம்ம சில கேள்விகளை கேட்கணும். திங்க் யுவர் செல்ஃப். உங்களுக்குள்ளாரையும் நீங்க ஒரு தாட்டை உருவாக்கணும், ஒரு திங்கிங்கை ஏற்படுத்தணும். அதுக்கப்புறமா அடுத்த மனிதர்களோட நம்மளோட நாலேஜை, நம்மளோட அறிவை, நம்மளோட டேலண்ட்டை நம்ம அவங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிற விஷயங்களை வந்து நம்ம சொல்லணும். ஃபர்ஸ்ட் நமக்கு சொல்லி பார்ப்போம், அது சரியா இருக்குதா இல்லையான்னு. அப்படியே வந்து சொல்லும்போது திங்க் அப்படின்னா என்ன? டி அப்படின்னா ட்ரூ. நம்ம ஒருத்தரை வந்து எதையாவது சொல்ல போறோம். சோ அவங்கள திருத்துறக்கோ இல்ல வந்து ஏதோ ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துறோம் அப்படின்னா நம்ம உண்மையிலேயே உண்மையானவராக இருக்கிறோமா, நம்ம அதுக்கு தகுதியானவர்களாக இருக்கிறோமா, அந்த மாதிரி உண்மையிலேயே நம்ம வந்து நடந்திருக்கிறோமா, நமக்கு வந்து அந்த மாதிரி நிகழ்வுகள் வரும்பொழுது நம்ம இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணிருக்கிறோமா, உண்மையாக நாம் இருந்தோமா அப்படிங்கிற அந்த ட்ரூ அப்படிங்கிறது வந்து நம்ம சிந்திக்கணும். ஓ, ஓகே, நான் என் வாழ்க்கையில இதை வந்து ட்ரூலி பண்ணியிருக்கிறேன். சோ அடுத்தவங்களுக்கு நம்ம ட்ரூவா இருந்தா உண்மையா இருந்தா சொல்லலாம், ஒண்ணும் தப்பு கிடையாது. விசாரணம். பட் நம்ம அங்க ட்ரூவா இல்லை, நம்ம அந்த இடத்துல சரியா இல்லை அப்படிங்கும்போது நம்ம அந்த வார்த்தைய, அந்த இடத்த, அந்த சூழலை வந்து அடுத்தவங்களுக்கு நம்ம சொல்றதுக்கு இருக்கக்கூடாது. நம்ம சொல்றதுக்கு அங்க போகக்கூடாது. ஏன்னா அந்த ஒரு உண்மை வந்து உங்களுக்குள்ளார இல்லை. நிறைய நபர்கள் என்னன்னா செம்மையா அட்வைஸ் பண்ணுவாங்க, ஊரை திட்டுவாங்க, அதை செய்வாங்க, இதை பண்ணுவாங்க. அவங்க வீட்டுல ஒரு ஆளை திருத்த முடியாது. ஏன்னா ஆக்சுவலா இவரே இந்த தப்பு பண்ணிட்டு இருப்பாரு. வீட்டுல போய் இவர் ஏதாவது சொன்னாருன்னா கிளின்னு கிழிச்சிருவாங்க. நீங்க ஆல்ரெடி இவ்வளவு மோசமா இருக்கு, நீங்க வந்து எங்களை அட்வைஸ் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி இவங்களை நல்லா தெரிஞ்சவங்க மோசமா பேசி, ஆனா இவர் ஊர் ஊரா நடந்து ஊரையே திருத்தருக்கு நடந்துட்டு இருப்பாரு. ஆனா இவரோட வாழ்க்கை மோசமா இருக்கும். இது எப்படி சொல்லணும் அப்படின்னா
எல்லாரும் நல்லாகணும், பணம் சம்பாதிக்கணும், நீ வந்து ஒழுக்கமா இருக்கணும், தொழிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஊர் ஊரா போய் என்னென்னமாலாம் பேசுவாரு. இவரு ரோட்ல நிக்கிறவங்கள்ட்ட பேசுவார். ஆனா இவரோட தொழிலை இவர் ஒழுக்கமா பார்க்க மாட்டாரு. இவரு மரியாதைக்கு சம்பாதிக்கவே மாட்டாரு. குடும்பத்தையே ஒழுக்கமா பார்த்துக்க மாட்டாரு. ஆனா இவரு பெரிய மனுஷன். எல்லாத்தையும் போய் திட்டிட்டு நடப்பாரு. இந்த மாதிரி நிறைய கேரக்டர் இருக்காங்க. சோ அந்த மாதிரி நம்ம எல்லாம் இருந்துடக்கூடாது. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம கிட்ட கேட்கணும். நீ கரெக்டா இருக்கிறியா? நீ உண்மையா இருக்கிறியா? அப்புறம் நம்ம அட்வைஸ் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம அடுத்தவங்களுக்கு எந்த விதத்திலையும் நம்ம அட்வைஸ் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம அடுத்தது என்ன? நம்ம இல்லையா? திங்க் அப்படிங்கிறதுல அடுத்த வேர்டு ஹெச். ஹெல்ப். நம்ம எந்த அளவுக்கு நிறைய பேத்துக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியுமா? நம்ம ரொம்ப பாசிட்டிவ் ஆமா. எப்படி? இவர் வந்து ரொம்ப கரெக்டு, பெர்ஃபெக்ட், ரொம்ப பாசிட்டிவ், ரொம்ப நல்லது மட்டும்தான் திங்க் பண்றதே அப்படித்தான். எல்லாம் ஓகே தான். இது அப்படியே கொண்டு போய் அடுத்தவங்க மேல நம்ம சாட்டலாமா? அடுத்தவங்களுக்கு அதை கொடுக்கலாமா? நீங்க ஓகே, நீங்க வந்து ரொம்ப பாசிட்டிவ், நீங்க பயங்கர எனர்ஜி, நீங்க வேற லெவலு, எல்லாம் ஓகே தான். பட் அவங்க அதே மாதிரி இருக்கணுங்கிறது எந்த நியாயம்? இல்லையா? அவங்க லோ எனர்ஜியில தானே இருப்பாங்க. அவங்க நீங்க இல்லையே அவங்க சர்ப்பம். அவங்க கிடையாது. நீங்க ஆள் பயங்கரம் தான். என்ன பண்ண முடியும்? அதுக்காக எல்லாரும் பயங்கரமா இருக்க முடியுமா? அதெல்லாம் முடியாது இல்லையா? சோ அங்க நம்ம அதை வந்து தெளிவா புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்றோம், எல்லாம் பண்றோம், என்னவா இருக்கிறோம் அப்படிங்கறதுக்காக எல்லாரும் வந்து அதை செய்யணுங்கிறது அவசியம் கிடையாது. சோ நம்ம ஒரு விஷயத்த ஒருத்தர்கிட்ட சொல்றோம் அப்படின்னா, நம்ம ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறோம், பாசிட்டிவா இருக்கிறோம், பயங்கரமா இருக்கிறோம் அப்படின்னா நம்ம இருந்துக்க வேண்டியதுதான். நம்ம அடுத்தவங்க எல்லாம் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அவங்களோட ஒரு விருப்பம் அது. சோ அந்த மாதிரி இருந்தா ஓகே, அவ்வளவுதான். அந்த மாதிரி இருந்தாலும் அவங்க அப்படி செய்யறதுனாலும் அது ஓகே. அப்ப நம்ம ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம், அடுத்தவங்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும்னு நம்ம நினைக்கிறது வந்து தப்பு. நம்ம ஒருத்தருக்கு வந்து ஹெல்ப் பண்ணி கொடுக்கலாம், அந்த ஹெல்ப்பை வந்து நம்ம திரும்பி வாங்கணும்னு நினைச்சா நீங்களே உங்க வாந்தியை சாப்பிடுற அளவுக்கு மோசமா. நம்ம லட்சம் பேத்துக்கு ஹெல்ப் பண்ணலாம், ஆனா ஹெல்ப்பை திருப்பி கேட்கவே கூடாது. ஸோ அந்த மாதிரி யாருகிட்டையும் நம்ம வந்து நம்ம ஹெல்ப் பண்ணலாம், ஹெல்ப்பை எதிர்பார்க்க கூடாது. ஸோ நம்ம வந்து அந்த அட்வைஸ் பண்றது, மற்றவங்கள வந்து ஹர்ட் பண்றது இதெல்லாம் வரும்போது நம்மளை வந்து சில இந்த மாதிரி விஷயங்கள்ல கரெக்ஷன் பண்ணி வச்சு, நானெல்லாம் இப்படி தெரியுமா, நான் மட்டும்தான் இப்படி தெரியுமா, எஸ் ஓகே. பட் எல்லாருமே அதே மாதிரி இருப்பாங்களா? எல்லாருமே அதே மாதிரி திங்க் பண்ணுவாங்களா? அது வந்து சாத்தியம் இல்லை. ஸோ வாட்? அவ்வளவுதான் விஷயம் இல்லையா? நம்மளோட ஆத்மார்த்தமா நம்ம எல்லாத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஃப்ரம் காட் இல்லையா? யூனிவர்ஸ் நம்மளை பார்த்துட்டு இருக்கு. நம்ம நேர்மையா எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்றோம், அவ்வளவுதான். இதுல என்ன போய் நீங்க அடுத்தவனை வந்து சாட்டுறது, அடுத்தவங்கள வந்து சொல்றது, ஐயோ அவங்க எல்லாம் நீங்க கிரேட் பண்ணிக்கிறீங்க உங்களை. பண்ணக்கூடாது. நான் எவ்வளவு வேணாலும் யாருக்கு வேணாலும் ஹெல்ப் பண்ணுவேன். என்னோட கையில இந்த வெள்ளையா இருக்கிற பகுதிக்கு இந்த கருப்பா இருக்கிற இடத்துல என்ன நடக்குதுன்னு தெரியாது இல்லையா? அப்படிதானே? நம்ம கையில அங்க 2 பக்கம் வெள்ளையா இருக்கா, சரி பரவாயில்ல. இந்த கையில இருக்கிற கருப்புக்கு இந்த கையில இருக்கிற வெள்ளைக்கு இதுவும் என்னன்னு யாருக்கு தெரியாது, அதுக்கே தெரியாது. நம்மளோட ஹெல்பிங் டெண்டன்சி இப்படிதான் இருக்கணும். சோ நம்ம செய்யற ஹெல்ப் இங்க தெரியக்கூடாது, இங்க தெரியலாம். சோ அந்த மாதிரிதான் நம்ம இருக்கணும். சோ அந்த அளவுக்கு நம்ம இருக்கிறதா இருந்தா எதிர்பார்ப்பே இல்லாதவர்களாக இருக்கும். சோ அதனால நான் தானே செய்யறேன், நான் தானே பண்றேன், நான் தானே கொடுக்குறேன், நான் தானே இது பண்றேன். எதுக்கு இது? அது நீங்க ஹெல்ப்பே பண்ணாம இருக்கலாம். ப்ராப்ளமே அங்கதான் கிரியேட் ஆகுது. நீங்க இத வந்து பேசும்போதுதான் நான் தானே உங்களுக்கு எல்லா வேலையும் செஞ்சு தரேன், நான் தானே உங்களுக்கு அதை செஞ்சு தரேன், இதை செஞ்சு. உங்க நேச்சர், உங்க இடம், நீங்க செய்ய வேண்டிய கடமை, நீங்க அதெல்லாம் செய்யறீங்க. சோ வாட்? அதை போய் நம்ம ஏன் வந்து அதை வந்து ஒரு
பர்டிகுலரைஸ் பண்ணணும். நான் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கேன். அவ்வளவுதான் விஷயமே. என் கூட வரீங்களா? வாங்க, நீங்களும் வாங்க, சந்தோஷம். அவ்வளவுதான். இல்லையா? எஸ் ஆர் நோ? நம்ம வெரி சிம்பிள். இந்த வந்து ட்ரூவா இருக்கிறோம், நம்ம ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறோம், அதுக்கப்புறம் இன்ஸ்பைரிங்கா இருக்கிறோம் இல்லையா? நம்ம எல்லா மனிதர்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டுதலாக நம்ம வாழணும். நம்மளோட வாழ்க்கை, நம்மளோட சூழல், நம்மளோட அந்த எண்ணங்கள், நம்மளுடைய செயல்கள் மற்ற மனிதர்கள் நம்மளை பார்க்கும்போது வாவ், பரவாயில்ல, அவர் வந்து நல்ல மனுஷன், நேர்மையான மனுஷன். ரொம்ப கஷ்டங்க. எங்க அப்பா வந்து அந்த மாதிரி ஒரு பேரை சம்பாதிச்சு வச்சிருந்தாரு. அதை புடிச்சு நிறுத்துறதுக்கு படாத பாடு நமக்கு. இது கெட்டவனா வாழ்றது ஈஸிங்க, நல்லவனா வாழ்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். தெரியுமா உங்களுக்கு எல்லாம்? கெட்டவனா வாழ்றது வெரி சிம்பிள். டக்குன்னு கெட்டவனா வாழ்ந்துடலாம். இந்த நல்லவனா வாழ்றது, இந்த பேரை பாதுகாக்கிறது, அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையில அந்த நம்மளோட அப்பா அம்மா பேரை, குடும்பத்து பேரை எல்லாம் பாதுகாத்து வாழ்றதுங்கிறது கடினமான விஷயம். ஏன்னா ஊர்ல இருக்கிற எல்லாத்துக்குமே நம்ம நல்லவனா இருக்கும். ஸோ அதனால நம்மளோட வாழ்க்கை அந்த மாதிரிதான் இருக்கு. நம்ம வாழ்ற வாழ்க்கையை பொறுத்துதான் நம்மளோட மக்களுக்கு, நம்மளோட குழந்தைகளுக்கு அது அப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஒரு ஊர்ல ஒரு மாப்பிள்ளை விசாரிக்க வராங்க அப்படின்னா, ஸோ எங்கேயோ ஒருத்தன், எங்கேயோ ஏதோ ஒரு மூலையில இருக்கிறவன்கிட்ட போய் இந்த குடும்பம், இந்த பையன், இந்த அப்படின்னு கேட்டாலே ஓகே ஓகே ரொம்ப சூப்பருங்க, வாழ்க்கை நல்லா இருங்க, பிரச்சனை இல்லைங்க அப்படின்னு. ஸோ நேற்று எனக்கு ஒருத்தர்கிட்ட ஒரு ஃபோன் கால் பேசிட்டு இருந்தேன். ஸோ அப்போ அவர் சொன்னாரு, பாவம் 60 வயசு ஆயிடுச்சுங்க, ஒரே ஒரு பையன், ரொம்ப கஷ்டமா இருக்குது, ரொம்ப பேரை கெடுத்துட்டான் அவன் அப்படின்னு. பாத்தீங்களா? தாய் தகப்பனுக்கு இதெல்லாம் பயங்கரமான கடினமான நிலை. ஒரு ஊர்ல பேரை கெடுத்து அப்புறம் அங்கிருந்து வெளியூருக்கு நான் வந்துட்டேன், அந்த இடத்தையே வேண்டாம்னு வச்சுட்டேன். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரிஸ்கான விஷயம் இதெல்லாம். ஒரு கெட்டவனா வாழ்றது சிம்பிள், நல்லவனா வாழ்றது நிறைய செய்யும், நிறைய விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணணும். அது மாதிரி நம்ம அடுத்த மனிதர்களுக்கு ஒரு இன்ஸ்பைரிங்கான நல்ல மனிதனா நம்ம இருக்கிறோமா அப்படிங்கறது வந்து நம்ம சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கும். நம்மளால அடுத்தவங்களுக்கு பிரயோஜனம் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம ஃபீல் ஆகும். ஸோ அதுக்கான விஷயங்களை நம்ம வந்து செஞ்சிருக்கிறோமா இந்த உலகத்துக்கு, மனிதர்களுக்கு, மனைவிக்கு, கணவனுக்கு, உங்க குழந்தைகளுக்கு நீங்க பண்ணியிருக்கிறீங்களா? முதல் நம்ம உள்ள உள்ளேயே சரி. உங்க மனைவிக்கு நீங்க ஒரு இன்ஸ்பைரிங்கா இருக்கணும், கணவனுக்கு நீங்க ஒரு இன்ஸ்பைரிங்கா இருக்கணும், உங்க குழந்தைகளுக்கு நீங்க ஒரு இன்ஸ்பைரிங்கா இருக்கணும், உங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு இன்ஸ்பைரிங்கா இருக்கணும், அதுக்கப்புறம் உங்க குடும்பத்தார்களுக்கு இன்ஸ்பைரிங்கா இருக்கணும், அதுக்கப்புறமா சோசியல் வெளியே மக்களுக்கு வந்து அந்த வெளி இடத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்க ஒரு இன்ஸ்பைரிங்கா இருக்கும். ஸோ இதெல்லாம் கிடையாது. மேடையில இன்னத்த வேணாலும் பேசியது, கீழே இறங்கினா அடி வாங்க, இப்படி இருக்கக்கூடாது நம்ம. புரியுதுங்களா? ஸோ நம்ம வாழ்க்கை வந்து நல்ல ஒழுக்கமான, நம்ம கரெக்டா இருக்கிறோமா, நம்ம மற்றவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கிறோமா, ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறோமா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வாழ்க்கை இருக்கு. அதே மாதிரி என் நெசசரி, தேவையா இல்லையா? நான் இப்ப வந்து இன்னைக்கு காலையில இங்க உட்கார்ந்து பேசுறது தேவையா இல்லை? இது எனக்கு அறிவு இல்லையா? எதை வேணாலும் பேசலாம்னு உட்கார்ந்து வந்து இங்க பேசக்கூடாது. அது வந்து தவறான விஷயம். இப்ப நம்ம ஒரு சப்ஜெக்ட் ரெடி பண்றோம், ஒரு 5 மணி நேரம் இதுக்கு பின்னால உழைக்கிறோம். அது கடவுள் ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு டாபிக் நமக்கு காமிச்சு கொடுக்குறாரு. நம்ம அந்த சப்ஜெக்ட் எடுத்துட்டு வந்து அதுக்கு ஒரு ரெக்கார்டிக்கலா ஒரு விஷயங்கள்லாம் எடுத்து எழுதி நோட் பண்ணி உட்கார்ந்து நம்ம பேசுறோம் அப்படின்னா, வாயில வந்ததையெல்லாம் வந்து இங்க பேசக்கூடாது. நமக்கு தோணுனதையெல்லாம் வந்து வாயில வந்த மாதிரி சொல்லிட்டு போகக்கூடாது. ஏன்னா அந்த புக்ல அந்த நபர் பேசினதுல அவரு என்னத்த வேணாலும் பேசி வச்சிருப்பாரு, எதை வேணாலும் அவங்க எழுதி வச்சிருப்பாரு இல்லையா? ஆனா நம்ம அப்படி இருக்க முடியுமா? நம்ம இன்னொரு மனுஷங்கள்கிட்ட நம்ம ஒரு செய்தியை சொல்றதுக்காக வந்து உட்கார்ந்துருக்கோம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நிறைய விஷயங்களை ஃபில்டர் பண்ணணும் இல்லையா? எது நெசசரி, எது வேணும், நான் எதை பேசணும்,
எதை பேசக்கூடாது அப்படின்னு ஒரு ஃபில்டர் பண்ணணும். நான் ஃபர்ஸ்ட் அது தெரியணும். அந்த நாலேஜே நமக்கு இல்லைன்னா நம்ம எதையாவது பேசினா எங்கேயாவது மாட்டிக்குவோம். நேத்து ஒரு அமைச்சர் மாற்ற மாதிரி சிஎம்ஏ மிரட்டிட்டாரு, கையை உடைப்பேன் காலை உடைப்பேன். எல்லாம் தேவையா? ஏதோ நீங்க தப்பு பண்ணீங்க, போனா போகுது, அது அப்படி போட்டோமே. இப்படி இப்படி அசிங்கப்படணுமா? இப்படி வேண்டாத வேலையெல்லாம் பேசி இதெல்லாம் தேவையில்லாத வேலை இல்லையா? இன்னைக்கு பாருங்க, வெயிலே இல்லாத ஜெயிலுக்குள்ள போயிட்டார் பாவம். ஒரு உத்வேகம், 4 பேர் நம்ம கூட இருக்கிறாங்க. எப்போ மனுஷனுக்கு அதான் ஒரு பெரிய தவறு. நம்ம கூட 2, 3 பேர் பின்னாடி இருந்தா நம்ம பெரிய மனுஷன் ஆயிடுவோம். என்ன வேணாலும் நம்ம பேசிடுவோம், குதிச்சிருவோம், சண்டை போட்டுருவோம், எல்லாம் செய்வோம். யாருமே இல்லைன்னா தனிமையில இருந்தீங்கன்னா உள்ள பூச்சி மாதிரி ஆயிடுச்சு. இது ரியாலிட்டி. இப்போ போச்சா? நம்ம அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. நம்ம என்ன பேசினாலுமே, யாருக்கு எதை சொன்னாலுமே ஒரு செகண்ட் ஆலோசனை பண்ணணும். இந்த இடத்துல இங்க பேசணுமா வேண்டாம், நமக்கு இது தேவையா தேவையில்லை, இந்த சப்ஜெக்ட் இங்க இருக்கணுமா இருக்கக்கூடாது. சரி, இப்போ உங்க கணவன் கிட்டயோ மனைவி கிட்டயோ அவங்க எதையோ சொல்றாங்க. சொல்லப்போ அது வேணுமா வேண்டாமா, தேவையா தேவையில்லை அப்படிங்கறது அதை ஏத்துக்கலாமா ஏத்துக்க கூடாது. இதெல்லாம் நம்ம ஒரு செகண்ட் அவங்களுக்கு டைம் கொடுக்கணும். ஏன்னா அவங்க ஒரு வேற ஒரு உலகத்திலிருந்து தான் உங்களை அணுகுறாங்க இல்லையா? விசாரணம். சோ அந்த அணுகுமுறைய நம்ம கொஞ்சம் ரியலைஸ் பண்ணி பார்க்கணும். கொஞ்சமாவது நம்ம ஓ, இவங்க ஒரு வேற ஐடியா பர்சன் அப்படிங்கிறது நமக்கு நமக்கு தெரியும். சோ அது தெரியாம okay, நீங்க இன்னைக்கு கிளாஸ்ல ஜாயின் பண்ணியிருக்கிறவங்க உங்களோட மொபைல் நம்பர் இங்க பதிவு பண்ணுங்க. ஏன்னா நான் புவனேஸ்வரன் அப்படின்னு போட்டிருந்தது நான் என்னச்சுன்னா, புவனேஸ்வரின்னு ஒருத்தங்க இருக்கிறாங்க இங்க கிளாஸ்ல. ஸோ புவனேஸ்வரி அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. பார்த்தா அவர் புவனேஸ்வரன். அவர் வீடியோ ஆன் பண்ணப்பதான் எனக்கே தெரியும். ஸோ உங்களோட மொபைல் நம்பர் மட்டும் பதிவு பண்ணுங்க. உங்க உங்க நம்பர்லாம் என்கிட்ட இருக்கும். அந்த நம்பரு அந்த பேர் எடுத்தாலே மேக்சிமம் நாங்க உங்களை கண்டுபிடிச்சிருவோம். ஆனால் ஆயிரக்கணக்கான நம்பர்கள் இருக்கு, டெய்லியும் வந்துட்டே இருக்குது. ஸோ யாராவது நான் நேற்று ஷேர் பண்ணதில்ல இவர் இருந்தா கால் பண்ணுங்கம்மா, பேசுங்கம்மா, கவனிங்க சரிங்களா? இப்போ நியூ கோர்ஸ் கவுன்சிலர்ஸ் இருக்கீங்களா? ஸோ அவங்க இந்த டியூட்டியெல்லாம் நம்ம செய்யணும். இதெல்லாம் அந்த ரியல்மி ப்ரோ யாருன்னு தெரியல. ஸோ நீங்க யாரா இருந்தாலும் உங்களோட பேரை இங்க சொல்லலாம். உங்களுக்கு சில வழிகாட்டுதல் கொடுக்கப்படும். ஸோ அதனால அதை ஷேர் பண்ணுங்க. ஸோ அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா கே. கே அப்படின்னா என்ன? ஓகே, கே அப்படின்னா என்ன? கேனா கைண்ட்னஸ். இது நமக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒண்ணு. நம்ம யாரை ஹர்ட் பண்றோம், எதுக்கு அதை நம்ம எப்படி அடுத்தவங்களை காயப்படுத்துறோம் அப்படிங்கிறதுல நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கைண்ட்னஸ். ஸோ இந்த கைண்ட்னஸ் நம்ம கிட்ட இல்லைனாலே உங்களுக்கு பிபி, கொலஸ்ட்ரால், டிப்ரெஷன், அப்புறம் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரியான ஸ்ட்ரோக்கு, இந்த மாதிரி டிசீஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியுங்களா? டு பி கைண்ட்னஸ் வித் அவர்ஸ். இந்த கைண்ட்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்குள்ள இல்லைன்னா பாதிக்கப்படுறது மற்றவங்க கிடையாது, நீங்க தான். இது நமக்கு எப்பவுமே புரியறதே கிடையாது. நம்ம ஏன் கைண்டா இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா கைண்ட்னஸ் இல்லைன்னா நமக்குள்ள ஒரு பீஸ்ஃபுல்னஸே இருக்காது. நம்ம எப்பவுமே ஒரு அக்ரவேட்டடா, நம்ம ஒரு பயங்கர கோபக்காரரா, ஆங்கிரியா அப்படித்தான் இருக்கணும். ஏன்னா நம்ம கிட்ட என்ன இல்லைன்னா அந்த ஸ்மூத்னஸ், அந்த சாஃப்ட்னஸ், அந்த கைண்ட்னஸ், விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு மனநிலை.
உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கிற ஒரு அழகு. உங்களுக்கு தெரியுமா? பிரச்சனை வரும்போது இப்போ உங்கள வந்து ஒருத்தரு நான் சில இடங்கள்ல வந்து அத ஃபீல் பண்ணியிருக்கிறேன், பார்த்திருக்கிறேன். சில மனிதர்கள வந்து நான் அப்படி பார்க்கவும் செய்றேன். நெறைய அவங்க கோவப்படும்போது உட்கார்ந்து அ அப்படியே ஜாலியா நம்ம மைண்ட் செட் நல்லா வச்சுட்டு அப்படியே பார்த்து சிரிச்சுட்டு இருக்கிறேன். ஸோ என்னோட பசங்களுக்கு வந்து நான் இத வந்து ட்ரெயின் பண்ணேன். எப்படின்னா இந்த கார்ல நம்ம போகும்போது பார்த்தீங்கன்னா, இந்த டிராஃபிக்ல அதே மாதிரி வந்து இந்த ஹைவே ட்ராக்ல நெறைய பேர் வந்து பயங்கர ஒரு ஆக்ரோஷமா வண்டி ஓட்டிட்டு இருப்பாங்க. புருஷனும் பொண்டாட்டி பயங்கரமா சண்டை போட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தகுந்த மாரி ஒரு மாதிரியா வண்டி ஓட்டிட்டு போகும். ஸோ அவங்கள பார்த்து நம்ம சிரிக்கிறது. இத நாங்க அடிக்கடில செய்றோம். நம்மள யாராவது ஓவர்டேக் பண்ணி போனா, மேபி அவங்க நம்மளோட ஃபேஸ் டூ ஃபேஸ் பார்க்குற நிலைமை வந்துச்சுன்னா, அவங்கள பார்த்து நம்ம சிரிக்கிறது. ஸோ இத வந்து என்னோட சன்னுக்கும் எல்லாத்துக்கும் சொல்லிக் குடுப்போம். ஸோ நாங்க எங்களுக்குள்ள உட்கார்ந்து சிரிச்சுக்குவோம். யாரு? அந்த கோவப்பட்டு ஓவர்டேக் பண்ணி நம்மள வந்து கடுப்பேத்தணும்னு ஏதோ செய்றாங்கல்ல, அவங்கள செய்யும்போது அவங்கள பார்த்து நாங்கலாம் சிரிச்சுக்குவோம். ஸோ சில சமயங்கள்ல என்ன ஆகுதுன்னா, அந்த கோவமானவங்க, அந்த ஓவர்டேக் பண்ணவங்க எங்களோடயே வர ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ ஏன்னா அவங்களும் சிரிக்க ஆரம்பிச்சுருவாங்க. பாருங்களேன், எவ்வளோ அழகா இருக்கு இல்லையா? வெறித்தனமா ஒரு டிராவல் போறது போயி, நம்ம ஒரே ஒரு சிரிதா சிரிக்கிறோம். அப்படி அவரு சைன்னு கொண்டு வந்து நம்மளோட கார கிராஸ் பண்ணி எடுத்தோனே, அப்படின்னு எல்லாரும் நாங்கலாம் சிரிச்ச உடனே, அங்க என்ன ஆயிடுச்சு, அவன் அங்கிருந்து தனியா ஒரு பையன் நம்மள பார்த்து அப்படி முறைக்கிறான். முறைக்கும்போது இங்க எல்லாரும் பார்த்து, அங்க பாருடா அவன் முறைக்கிறான். அவன் பாரு செம டென்ஷன்ல வண்டி ஓட்டிட்டு இருக்கிறான். அங்க பாரு அப்படின்ட்டு நம்ம சிரிக்கும்போது, நம்ம வந்து அவங்கள பார்த்து இப்படி கையெல்லாம் காமிச்சு சிரிக்கும்போது, அவங்க பார்க்குறாங்க. என்னடா இவனுங்க பண்றானுங்க? ஏன்னா யார் யாருன்னே தெரியாது இல்லையா? ஸோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்க என்ன பண்றாங்கன்னா, நம்மள பார்த்து ஹாய் அப்படின்னு சொல்லி சிரிக்க ஆரம்பிச்சோம். இதாங்க மேலை நாடுகள்ல ஒரு அழகான அனுபவத்த வந்து அவங்க குடுக்குறாங்க. ஒரு வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுனா கூட இறங்கி வந்து ரொம்ப கைண்ட்னஸா, ஓகே உங்களுக்கு ஒண்ணும் இல்லைல்ல, நல்லா இருக்கீங்கல்ல? சரி ஓகே வண்டி அடிபட்டுருச்சு. ஓ! 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 சாரி. உங்க வண்டி இப்படி ஆயிடுச்சா? ஓ! என் வண்டியும் கொஞ்சம் இப்படியெல்லாம் ஆயிடுச்சு. பாருங்களேன்! என்ன பண்ணலாம்? சரி நம்ம இன்சூரன்ஸ் கூப்பிட்டுறலாம். ஓகே. ஆ நம்ம போலீஸ் கால் பண்ணிடலாம். அப்படின்ட்டு அவங்க ரொம்ப அத வந்து அவங்க சட்டங்களும், அவங்க அடிப்படையும் அந்த மாரி. இன்னைக்கு இந்தியாலயும் அதே மாரி இருக்குங்க. யாரும் எத பத்தியும் கவலைப்பட வேண்டியதில்ல. உங்க வண்டி அடிபட்டுருச்சு, வேற யாராவது வந்து இடிச்சுட்டாங்கன்னா, நீங்க கோவப்பட வேண்டிய அவசியமே இல்ல. உங்களுக்கு இன்சூரன்ஸ்ல கிளைம் ஆயிரும். உங்களுக்கு இன்னைக்கு இந்தியா வந்து ஜெர்மன் மாதிரி இருக்குது. ஆனா நாம இன்னும் பழைய கட்ட வண்டியிலேயே போறோம். கட்டம் உடைஞ்சு போனா என்ன பண்றதுன்னு நமக்கு புரியாம வாழ்ந்துட்டு இந்தியா எவ்வளவோ டெவலப் ஆயிடுச்சுங்க. நீங்க ஒழுக்கமா இன்சூரன்ஸ் கட்டி வச்சா போதும். என்னோட கார் வந்து ஸ்விஃப்ட். அ நானே தான் கொண்டு போய் முட்ட வச்சேன். ஏன்னா என்னோட சன்னு சீட் பெல்ட் போடல. அவன் உட்கார்ந்து இருந்தான். நான் சீட் பெல்ட் போட்டிருந்தேன். எனக்கு ஆப்போசிட்ல போனவரு வேகமா பிரேக் அமுத்திட்டாரு. ஸோ அப்ப என்னாச்சு, போயி இடிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. ஏன்? எனக்கு என்னன்னா, பணம் வந்து 1,00,000 செலவாகும், 2,00,000 செலவாகும் ஆயிட்டு போகுது. குழந்தைக்கு ஏதாவது தலையில அடிபட்டா என்ன பண்றது? ஸோ அதனால ரொம்ப பிரேக் அடிக்காம நம்ம அப்படியே போயி அந்த வண்டியில முட்ட வச்சோம். ஸோ ஃப்ரண்ட்டுக்கெல்லாம் அந்த ரேடியேட்டர் அது இதெல்லாம் உடைஞ்சு போச்சு. ஒரு 50, 55,000, 60,000 செலவாச்சு. ஆனா இதெல்லாம் ஒரு டென்ஷனே கிடையாதுங்க. அப்ப எனக்கு கொஞ்சம் பதட்டம் இருந்துச்சு. ஆனாலும் அப்படியே வந்து எல்லாத்தையும் அப்படியே நம்ம ஃபுல் இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருந்தோம். அப்படி எழுதி குடுத்தோம். அங்கிருந்து எனக்கு வந்து நான் என் கையில இருந்து காசு போட்டு வண்டியெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. கிளைம் போட்டோம். கிளைம் போட்ட காசு என் அக்கவுண்ட்டுக்கு வந்துருச்சு. இதுல இந்த அந்த நிகழ்வுக்கு எனக்கு ஒரு 12,000 20,000 ஏதோ சம்திங் கொஞ்சம் காசு மட்டும் தான் எனக்கு செலவாச்சு. ஏன்னா அது கொஞ்சம் பழைய வண்டி. ஸோ இப்ப வச்சுக்கிற வண்டி வந்து புது வண்டி. இதுக்கு எனக்கு வெறும் 2,000மோ 1000மோ தான் செலவாகும். என்ன நடந்தாலும் நம்ம எதுக்கு டென்ஷன் ஆகணும்? ஜெர்மன் மாரி நம்ம இன்னைக்கு இருக்கோம். ஆனா நமக்குள்ள பயங்கர கோவம் இருக்கு. யாராவது ஏதாவது இது பண்ணிட்டா நம்ம இறங்கி ஊய் ஊய்ன்னு கத்திட்டு கிடக்கு. இதெல்லாம் அப்படி கிடையாது. அந்த மாதிரி எவ்வளவோ இந்த உலகம் மாறிடுச்சு. எவ்வளவோ இங்க மாற்றங்கள் இருக்கு.
அதையெல்லாம் நம்ம அனுபவிக்கிறதே கிடையாது. ஸோ ஒரு கோடு அப்படி விழுந்துருச்சுன்னா கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா ரூபா நீங்க கொடுக்க வேண்டாம். அதை வந்து அவங்க பாலிஷ் போட்டு அதை வந்து பெயிண்டிங் அடிச்சு கொடுத்துருவாங்க. கிளைம் நம்ம வருஷம் ஒரு 20,000 30,000 இப்ப 48,000 68,000 நான் இதுக்கு கட்டிட்டேன். இந்த காசு அந்த கிளைம்ல வரும். நம்ம ஒரு 2 கோடு விழுதுன்னா கொண்டு போய் எனக்கு பெயிண்ட் பண்ணி கொடுன்னு சொன்னா அவங்க ஃப்ரீயா பெயிண்ட் பண்ணி தருவாங்க. அந்த வண்டியில வந்து ஒரிஜினாலிட்டி பெயிண்டிங்கே வந்து கம்பெனியே வந்து இன்னொரு தடவை சுத்தம் பண்ணி பெயிண்ட் பண்ணி தருவாங்க. அந்த ஒரிஜினல் பெயிண்ட் அதுல இருக்கு. ஸோ அதை பத்தி எல்லாம் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நமக்கு நிறைய இந்த மாதிரி இருக்குது. இது வந்து நான் ஒரு உதாரணம் தான் சொல்றேன். நம்ம தான் நம்மளை வந்து என்ன நினைச்சுக்கிறோம்னா, நம்ம தான் எல்லாமே செய்யறோம், நம்மனாலதான் எல்லாமே நடக்குது, நான் தான் எல்லாத்தையும் கட்டி புடிச்சு நடக்கிறேன் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம ரொம்ப கோபமா இருக்கு. ஸோ நம்ம கைண்ட்னஸ் அந்த ஒரு அழகான விஷயம் நமக்குள்ள வந்துட்டாலே நான் எதையும் செய்யறது இல்லை, இந்த பிரபஞ்ச சக்தி எதையோ உருவாக்கி வச்சிருக்கு, அதுல நான் வந்து அப்படி ஒரு போட்டு மாதிரி அழகா பயணிச்சுட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த வாழ்க்கையை புரிஞ்சுக்குவோம். உங்க நாள் உங்களோட கைய இப்படி கூட பண்ண முடியாது, உங்களால இப்படி கூட பண்ண முடியாது, இப்படி கொக்காணி கூட காட்ட முடியாது. ஏன்னா உனக்கு அந்த சக்தி கூட கிடையாது. இந்த கடவுள் இந்த பிரபஞ்ச சக்தி அத உன்னை இப்படி செய்யறதுக்கு அனுமதிக்கணும். அப்பதான் நீ இப்படி செய்ய முடியும். அந்த அளவுக்கு நம்ம இருக்கிறோம். இந்த இதையாவது நம்ம புரிஞ்சுக்கணும். சோ புரிஞ்சுட்டா நமக்குள்ள கைண்ட்னஸ் வந்துடும். இத போய் கத்துட்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது. இத போய் நம்ம எங்கிருந்தோ கத்துட்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது. நமக்கு ஒரு ஒரு போட்டு போயிட்டு இருக்கு, அதுக்குள்ள நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம், அப்படியே அழகா மிதந்துட்டு இருக்கிறோம். அவ்வளவுதான் விஷயம். நம்ம எதையும் போட்டு புதுசா செய்யவே இல்லை. இங்க இருக்கிற வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த தெளிவு இந்த நாலேஜ் இருந்தா, நம்ம அந்த கைண்ட்னஸ் நமக்குள்ள இருந்தா நம்ம அழகா வாழலாம். ஸோ அதை விட ரொம்ப முக்கியமானது, ஆண்களானாலும் பெண்களானாலும் உங்களுக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறது, மற்றவங்களை ஹர்ட் பண்ற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சவுண்டா பேசணும். ஜெவமனோட வாழ்க்கை இங்க வாழ்றதுன்னா அவங்கள மாதிரியே மாறணும் இல்லையா? சரணம், சவுண்ட் கம்மியா பேசணும். நானும் ஒரு காலத்துல அப்படிதான் இருந்தேன். சவுண்டா பேசணும், சவுண்டா. இன்னைக்கு வந்து பேசுறோம், நிறைய பேசுறோம் அப்படின்னாலே அதுக்கு ஒரு அதுவும் ஒரு நல்ல ஒரு அனுபவம் தான். அதுவும் வந்து ஒரு வரப்பிரசாதம். ஸோ அதனாலதான் இன்னைக்கு வந்து நான் இவ்வளவு பேசிட்டு வந்தது. ஸோ அதுக்கெல்லாம் காரணம் அதுவாகவும் இருக்கலாம். ஸோ அதனால அந்த ஒரு ஸ்மூத்னஸ், ஒரு ஒரு சவுண்டு கம்மியா பேசுறது அப்படிங்கிறது ஒரு நல்ல பழக்கம். நல்ல பழக்கங்க அது. ஸோ அவங்களுக்குள்ள அந்த ஒரு ஆன்னு கத்துற விஷயத்த நீங்க விட்டுருங்க. அப்படிதான் நம்ம குரூப்ல ஒருத்தவங்க அந்த மாதிரி இருந்தாங்க. நான் நோட்டிஃபை பண்ணி சொன்னேன், அம்மா நீங்க வந்து ரொம்ப சவுண்டா பேசுறீங்க, அது வந்து கிளாஸே அட்டன் பண்றேன். அது வந்து நம்ம அட்வான்ஸ் கிளாஸ் வரைக்கும் அட்டன் பண்ண ஒருத்தங்க, அவங்கள கவனிச்சுக்கிட்டே வந்தப்போ அவங்க வந்து ரியாலிட்டியில வந்து ரொம்ப சவுண்டா இருக்கிறாங்க, நம்ம கிட்ட சாஃப்டா இருக்கிறாங்க. இது எனக்கு தெரிய வந்தப்போ ஃபர்ஸ்ட் உங்க வாயை கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் கிளாஸ்ல எந்த பக்கமுமே எங்கேயுமே காணோம், ஓடி போயிட்டாங்க. நானெல்லாம் ஓப்பனா சொல்லிடுவேன். ஏன்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா, எது மோசம் எது சரி அதெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ அதனால நம்ம அதை நோட்டிஃபை பண்ணி சொல்லிடுவோம், ஏங்க உங்ககிட்ட ப்ராப்ளமே வந்து இதுதான். அப்படியேதான் அந்த ப்ராப்ளத்தை டயக்னாஸ் பண்ணப்போ நான் சொன்னேன், முதல் வேலையா உங்க வாய்ஸை நீங்க கண்ட்ரோல் பண்ணுங்க. நீங்க வந்து ரியலா நீங்க போடுற சவுண்டுனாலதான் உங்க வீட்டுக்குள்ளார நிம்மதி இல்லாம இருக்கு, பிரச்சனையா இருக்கு. நீங்க உங்க வாய்ஸை கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படின்னு நான் சொன்னேன். அன்னைக்கு அந்த அம்மா இந்த பக்கம் எட்டியே பாரு. ஏன்னா அவங்க அதை விட தயாராக இல்லை. அதுதான் பிரச்சனை. நம்ம ஒரு போலீஸ்டையோ இல்ல ஜட்ஜிட்டையோ போய் "ஏய், என்ன? அப்படி அப்படி பேச முடியுமா?
முடியாது. அவங்கள்ட்ட போய் ஐயா சொல்லுங்க ஐயா, நான் கேட்டுக்கிறேன் ஐயா. ஏன்னா அடி விழும். என்ன விழுவும்? அடி விழுவும், ஜெயில தூக்கி போட்டுருவாங்க. இப்போ நாம என்ன பண்றோம்? கைண்ட்னஸா பேசுறோம். அங்க போய் அமைதியா டோன் எல்லாம் கம்மி பண்ணி ஐயா ஓகே ஐயா ஓகே ஐயா. நீங்க உங்களோட இளைச்சல் பாவம் உங்க வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஆளு அங்க போயிட்டு என்ன நினைச்சிட்டேன் நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? சவுண்டு. சோ நீங்க சவுண்ட் விடுறதா இருந்தா எல்லா இடத்துலயும் விடணும், இல்லைன்னா சவுண்ட் விடக்கூடாது. அதே மாதிரிங்க இந்த கீரைக்காரங்கிட்ட போய் நீ வந்து 5 ரூபா கம்மி பண்ணி தருவியா மாட்டியா? என்ன நினைச்சிட்டேன், இது கொஞ்சம் கொசுறு கொடு, இப்படி எல்லாம் பேசுறது. அங்க போறது மால்ல, ஹைப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போறது, அவன் உண்மையிலேயே வந்து ஒரு 10 ரூபான பொருள் தான் 100 ரூபா போட்டு வச்சிருப்பான். பேசாம போய் 90 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்கிட்டு வர்றது. எது பழக்கத்துக்கிறீங்க? நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஹைப்பர் மால்ல எல்லாம் போனோம்னா அவன் சம்டைம்ஸ் வந்து ஒரு சார்ட் போட்டு வச்சிருப்பான். இது வாங்கினா இவ்வளவு வாங்கினா இதுக்கு இதெல்லாம் ஃப்ரீன்னு சொல்லி ஒரு ரூல் வச்சு வச்சிருப்பாங்க. ஸோ நம்ம அந்த டார்கெட் டச் பண்ணியிருப்போம், நிறைய பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம், இல்லைன்னா அந்த வவுச்சர் நம்மகிட்ட இருக்கும். அதை வந்து நம்ம நோட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு இந்த பொருள் வந்து கிஃப்டா கிடைக்கும் அப்படின்னு போய் கேட்டான். ஸ்டாக் தீர்ந்து போச்சு, இப்போதைக்கு நீ அதை விற்கிற இல்லையா? நீ எதுக்கு அதை விற்கிற? நீ கிஃப்டா தருவேன்னு சொல்லியிருக்கிற, அந்த கிஃப்டான பொருளும் உன்கிட்ட தீர்ந்து போச்சு, அதனால நீயே அந்த பொருளை விற்கிற, எடுத்து உள்ள வைக்க வேண்டியதானே? சண்டை போடணும். நீ ஏழைகிட்ட பாவத்திட்ட 5 ரூபாய்க்கு விற்கிற கீரைக்காரங்கிட்ட போய் சண்டை போடக்கூடாது. அவனோட வாழ்வாதாரமே அதுதான். நீ சண்டை போடணும்னு நினைச்சீங்கன்னா ஜட்ஜு கிட்ட போய் சண்டை போடணும், சண்டை போடணும். அங்க இருக்கிற அந்த சூப்பர் மார்க்கெட்ல போய் சண்டை போட்டு அந்த பொருளை வாங்க. அங்கதான் நீ ஆம்பளை இல்லையா? நம்ம அங்கதான் வந்து யாருங்கிறத ப்ரூஃப் பண்ணணும். அதை விட்டுட்டு இளைச்சத்தை போய் எல்லாத்தையும் காமிக்கிறது, மேல இருக்கிற ஆள்கிட்ட போய் படிஞ்சு போறது, இதெல்லாம் ஒரு வீரமா இல்லையா? நான்லாம் அப்படி கிடையாது. எங்க வீரம் காட்டணுமோ அங்க வீரம் காட்டுது. எங்க வீரம் காட்ட மாட்டேன். எனக்கு அப்படிதான் ஒரு டைம் போனப்போ நாங்க பர்ச்சேஸ் பண்ணக்கு 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய் ஃப்ரீன்னு அதுல இருந்துச்சு. கேட்டா ஸ்டாக் தீர்ந்து போச்சுன்னு சொல்லிட்டான். சான்ஸே இல்ல. ஒன்னா நீ அந்த ஆஃபரை இப்பவே டிஸ்கனெக்ட் பண்ணு, இல்லைன்னா அந்த பொருளை தூக்கி கடாசி அங்க அந்த போர்டையும் போட்டு அதையும் வச்சுட்டு நீ இதை எனக்கு தரலைன்னா நான் ஒத்துக்கவே மாட்டேன், நான் வந்து கன்சியூமர் கோர்ட் வரைக்கும் போவேன்னு சொன்னேன். அங்கிருந்து மேனேஜர்னு எல்லாருமே வந்துட்டாங்க. அந்த பொருளை எனக்கு எடுத்து கொடுத்தான். நான் ஒத்துக்கவே இல்லை. நீ உலகத்துக்கே கொடுக்கணும், ஒழுக்கமா கொண்டாந்து இங்க ஒரு லோடு இறக்கிட்ட. எனக்கு அப்புறம் வர எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க. சோ அந்த மாதிரி இருக்கணுங்க. நம்மளோட உரிமை மட்டும் இல்லை, மற்றவங்களோட உரிமைகளையும் நம்ம வாங்கி கொடுக்கறவங்களா இருக்கும். அதே மாதிரி இளைச்சவன்ட்ட நம்ம வீரத்தை காட்டக்கூடாது, நம்மளை விட மேல இருக்கிறவங்கள்ட்ட நம்மளோட வீரத்தை காட்டணும். சோ அதுதான் உண்மைத்தன்மை, அதுதான் உண்மையான வீரம். சோ நம்மளோட கைண்ட்னஸும் அங்கதான் இருக்கு. ஏன்னா நமக்காக நம்ம பேசுறதை விட மக்களுக்காக நம்ம பேசக்கூடியவர்களாக இருக்கு. ஸோ அந்த மாதிரி நமக்கு இதெல்லாம் நம்ம தெளிவா இருக்கு. அதுக்காக ரொம்ப கைண்ட்னஸ் இடிச்சுவாயா இருக்கணும்னு நான் சொல்லலை, அதுவும் தப்புதான். எங்க இருக்கணுமோ அங்க அப்படி இருக்கணும், எங்க இருக்கக்கூடாதோ அங்க இருக்கக்கூடாது. அதானே கரெக்ட்? எஸ் ஆர் நோ? அதானே சரி? இந்த மாதிரிதான் வாழணும். ஸோ அதனால நம்ம நம்ம கரெக்டா இருக்கிறோமா, நம்ம பெர்ஃபெக்டா இருக்கிறோமா, நம்ம சரியான முறையில வாழ்றோமா அப்படிங்கறத நமக்கு முக்கியம். என்கிட்ட கேட்டாங்க, ஐயோ இத்தனை பேர் இருக்கிறாங்க, நமக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்ட் அப்படின்னா என்ன ரெஸ்பெக்ட்? அவனுக்கு அந்த இது பொருளை கொடுக்க தெரியலங்கிற ரெஸ்பெக்டே தெரியல. அதே மாதிரி ஒரு சின்ன பாவம் ஏதாவது ஒன்று வித்துட்டு இருக்கிறாங்க ரோட்ல, ஒரு 50 ரூபா கொடுக்குறோம், சேஞ்ச் இல்லைன்னு சொல்றோம், சரி வச்சுக்கோ போ. ஸோ அவனோட ஒரு நாள்த்த ஒரு லாபத்துல நம்மளோட காசு. நம்ம எவ்வளவோ நல்லா இருக்கிறோம் இல்லையா? கடவுள் நம்ம எங்கேயோ டாப்ல வச்சிருக்கிறாரு, நல்லா இருக்கிறோம். நம்ம நினைச்சோம்னா 2000 3000 சிம்பிளா ஒரு சாப்பாடு வாங்கி சாப்பிடுறோம். ஸோ இந்த அளவுக்கெல்லாம் நம்ம வளர்ந்துருக்கோம். அதுக்கெல்லாம் இந்த கிளாஸ் தான் அதுக்கெல்லாம் காரணம். இன்னைக்கு வந்து ஒரு நேரம் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டேன்னா
இன்னைக்கு வந்து ஒரு 2000 ரூபாய்க்கு சாப்பாடு அப்படின்னாலும் உடனே அதை பே பண்ணி சாப்பிடுற அளவுக்கு இன்னைக்கு கடவுள் இந்த பிரபஞ்ச சக்தி உங்களோட ஒரு சப்போர்ட் என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்குது. ஸோ அதே மாதிரி என்னோட பயணிக்கிற உங்களோட வாழ்க்கையிலையும் அந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்கோம் இல்லையா? எஸ்ஆர்னோ, உண்மையா பொய்யா? மாறி இருக்கிறீங்களா இல்லையா? எஸ். நிறைய எஸ் வரணும், அப்பதானே நல்லா இருக்கும். எஸ்ஆர்னோ, உங்க வாழ்க்கை மாறி இருக்கா இல்லையா இந்த வகுப்பு அட்டன் பண்ணாலும்? எஸ். எஸ். ஸோ அதை வந்து ஒரு ஒரு மனுஷனுக்குள்ளாரையும் நம்ம ஏற்படும். அதுதான் நம்மளோட கடமை. நிச்சயமா இந்த வகுப்பு வந்து உங்களுக்கு சேஞ்சஸை கொடுக்கும். இந்த எமோஷனல் ஃப்ரீடம் டெக்னிக், ஏன்னா அதுதான் என்ன இந்த அளவுக்கு மாத்தி இன்னைக்கு என்னோட வருமானமாகட்டும், என்னோட வாழ்க்கை தரமாகட்டும், என் குழந்தைகளோட வாழ்க்கையாகட்டும், மனைவி கிட்ட இருந்த அந்த பிரச்சனைகளாகட்டும், எல்லாமே எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு முடிவு, ஒரு நல்ல ஒரு நிகழ்வு வந்திருக்குது அப்படின்னா அது எல்லாத்துக்குமே இதுதான் பேக்ரவுண்டு. இதுதான் வந்து அந்த விஷயத்த செய்து அந்த பிரபஞ்ச சக்தியோட நேரடியான தொடர்பை ஏற்படுது. ஸோ அதுக்கான அந்த வகுப்புகளை வந்து நம்ம அந்த 41வது பேட்ச், ஒரு பேட்ச் 2 பேட்ச் இல்லை, 41வது பேட்ச் நாங்கள் நடத்துறோம். ஸோ அதுல ஜாயின் பண்றது உடனடியாக ரிஜிஸ்டர் பண்ணுங்க, ஜாயின் பண்ணுங்க. உங்ககிட்ட கால் பண்ணி பேசியிருப்பாங்க. ஸோ பேசியிருந்தாங்கன்னா நீங்க வந்து அந்த லிங்க் எல்லாம் வாங்கி அந்த வகுப்புல ஜாயின் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஸோ இந்த கிளாஸ்ல இப்போ யார் புதுசா அட்டன் பண்ணியிருக்கிறீங்களோ உங்க மொபைல் நம்பர் இதுல பதிவு பண்ணீங்கன்னா எங்களோட கோர்ஸ் கவுன்சிலர்ஸ் உங்களை ஈஸியா கூப்பிட்டு பேசுவாங்க. உங்களுக்கும் இதை பத்தி நிறைய அறிவு, என்ன நாலேஜ், என்ன வேணும், இது எப்பேற்பட்ட கிளாஸ் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லி தருவாங்க. ஸோ அதனால உங்களுக்கு இது ஒரு பெரிய பெனிஃபிட்டா போகும். அது மட்டும் இல்ல, நாளைக்கு நாளான்னைக்கு உங்களுக்கு தனியா இந்த கிளாஸோட லிங்க் கரெக்டா வரும். ஏன்னா அவங்க உங்களை ஃபாலோ பண்ணிக்குவாங்க. உங்களுக்கு டெய்லி காலையில 7 மணிக்கு என்னென்ன சப்ஜெக்ட், என்ன கிளாஸ் நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிறத ஃப்ரீயா உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அந்த ஒரு பெனிஃபிட்டும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால நம்ம வந்து மொபைல் நம்பர் அதை பதிவு பண்றதுனால உங்களுக்கு வந்து இது பெனிஃபிட்டா மாறும். ஏன்னா டெய்லி காலையில இதை பத்தி லிங்க் வரும். நீங்க தேவைப்பட்ட இந்த கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம். அட்டன் பண்ணலைனாலும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஜாயின் பண்றதுனா ஜாயின் பண்ணிக்கலாம். அது ஜாயின் பண்ணலைனாலும் ப்ராப்ளம் இல்லை. நீங்க ரெகுலரா இந்த கிளாஸ். ஸோ இந்த நன்மைகள்லாம் உங்களுக்கு வந்து சேர்றதுக்காக ஜஸ்ட் ஒரு மொபைல் நம்பர் கொஞ்சம் பதிவு பண்ணுங்க. நான் பேர் எழுதி வச்சுட்டேன். யாராவது இவங்கள்ட்ட பேசி இருந்தாலும் உங்க நம்பர், இந்த நம்பர் உங்கள்கிட்ட இருந்தாலும் நீங்க அவங்கள தொடர்பு கொள்ளுங்க. ஓகேவாம்மா? ஸோ யாராவது நம்ம கிளாஸ்ல இருக்கக்கூடியவங்க, நம்மளுடைய இந்த குரூப்ல உங்க வாழ்க்கையை மாற்றி கொண்டவங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை இங்க பேசுங்கம்மா. கிராட்டிடியூட். மைக் ஆன் பண்ணுங்க. யார் வேணாலும் மைக் ஆன் பண்ணுங்க. ஏன் இவ்வளவு ஆலோசனைப்படுறீங்க? கவிதா கே, கவிதா கே இருக்கீங்களா? நிஷா சார் இருக்கீங்க? சார் கிளாஸ் எப்படி இருந்துச்சு? நம்ம கிளாஸ் உங்க வாழ்க்கையில என்ன மாற்றத்தை கொடுத்துருக்குன்னு பேசுங்க. சார் இன்னைக்கு கிளாஸ் நல்லா இருந்ததுங்க சார். என்னோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நார்மலா இயல்பான வாழ்க்கை கிடைக்கலைங்க சார். அது வந்து இப்போ நல்ல மாற்றங்கள் கிடைச்சிருக்குங்க சார். ஒரு குடும்பத்திலே ஒரு ஹஸ்பண்டோட வாழறது, பிள்ளைங்களோட வாழறது, அந்த நார்மல் வாழ்க்கையே கிடைக்காம இருந்ததுங்க சார். இப்ப அந்த நார்மல் வாழ்க்கை கிடைச்சிருக்குங்க சார். உடல் ரீதியா பாத்தீங்கன்னா எனக்கு ஆரோக்கியமாவும் இருக்குங்க சார். ஹாஸ்பிட்டல்னு எதுவும் போனது கிடையாது இது வரைக்கும். எனக்கும் பசங்களுக்கும் நம்மளோட கிளாஸ்ல அட்டன் பண்ண பிறகு இந்த டேப்பிங் மூலியமாவே
எல்லாமே சரி பண்ணிட்டு இருக்கேங்க சார். இப்போதைக்கு நல்லா ஃபேமிலி ரன் ஆயிட்டு இருக்குங்க சார். ஹாப்பியாகவும் இருக்கேங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய அனுபவங்களை நீங்க ஷேர் பண்ணலாம். வேற யார் பேசுவீங்க? வேற யாராவது மைக் ஆன் பண்ணுங்க, யாரா இருந்தாலும் ஓகே. சார் குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங். குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங். நான் வந்து அருண்மதி. நான் வந்து பீடியாட்ரிஷனாக இருக்கேன். இந்த கிளாஸ்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, டெய்லி வந்து புதுசு புதுசாக டாபிக்ஸ் வந்து நம்ம மூளையை வந்து திங்க் பண்ண வைக்கிறீங்க சார். அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து என்னன்னா, நம்ம எப்போ வேணாலும் நமக்கு ஆக்சஸ், நீங்கள் உங்ககிட்ட ஆக்சஸ் இருக்கு. நீங்கள் எப்போ வேணாலும் ஏதாவது டவுட்டு இல்லை ஏதாவது பெரிய ப்ராப்ளம்ல சிக்கிக்கிட்டோம் அப்படின்னா கூட டைரக்டா நம்ம உங்ககிட்ட ஃபோன் பண்ணி கேட்க முடியுதா? அது வந்து நிறைய டைம் நிறைய கிளாஸஸ்ல நான் இது மாதிரி நான் பார்த்தது இல்லைங்க சார். அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆன்கோயிங்கா எங்களுக்கு கைடா இருந்துட்டே இருக்கீங்க, மென்டரா இருந்துட்டே இருக்கீங்க, டீச்சரா இருந்துட்டே இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். அதோட ஒரு ஃபாதர் ஃபிகர், ஏன்னா நீங்க உங்க லைஃப்ல நடந்ததெல்லாம் ஓப்பனா பேசுறதுனால அது எங்களுக்கு வந்து இவ்வளோ டைரக்டா ஓப்பனா பேசுறாரு. அப்ப நம்மளும் வந்து நமக்கும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வர்றது வந்து அது சாதாரணமா விஷயமா எடுத்துக்க முடியுதுங்க சார். தேங்க்யூ ஸோ மச் சார். எஸ் தேங்க்யூ சார். பேசுங்க முருகேஷ் பிள்ளை. நீங்க எல்லாம் பேசும் முருகேசன் பிள்ளை. ஏன்னா நம்ம அந்த ரியாலிட்டியை தான் சொல்லப்போ. எஸ் பார்த்திபன் சார் பேசுங்க சார். அப்பா பார்த்திபன் பேசுகிறேன் சார். நான் அக்குபஞ்சரிஸ்டாக இருக்கேன், ப்ளஸ் சர்ச் பாஸ்டராக இருக்கேன். இது உங்கள் ஸ்பீச் வந்து ஒரு நாளைக்கும் புது புது ஒரு ஒரு புது புது காரியத்தை நம்ம கற்றுக்கிறதுக்கு இதுவாக இருக்குது. ஒன்று, அதாவது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நீங்கள் பேசுகிற வார்த்தைகள்லாம் வந்து ஒரு லைப்ரரியில் போய் தேடினாலும் எங்களுக்கு கிடைக்காது. ஒரு இந்த ஒன் ஹவர் பேசுகிற வார்த்தை கிட்டத்தட்ட ஒரு மாசமா நாங்கள் லைப்ரரி சர்ச் பண்ணாலும் எங்களுக்கு கிடைக்காத ஒரு நிறைய பொக்கிஷங்களை கொடுக்குறீங்க. அது வந்து எனக்கு இந்த ஹீலிங் செக்ஷனுக்கும் சரி, அது இது ஸ்பிரிச்சுவலாக பேசுறதுக்கும் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மாத்திரம் இல்லை, நம்மளுடைய கேரக்டரே சில மாற்றிக்கிட்டேன். ஒரு சில கேரக்டர்ஸ் எனக்குள்ள மாற்ற முடியாமல் இருந்தது. அது எனக்கே தெரியாது என்கிட்ட இருக்குது அப்படின்றது. இப்போ இந்த கிளாஸஸ் அட்டன் பண்ணுறப்போ என்னதுன்னா, அந்த கிளாஸஸும் 40வது பேட்சில் அந்த 8 நாள் கிளாஸ் அண்ட் ப்ராக்டிக்கல் கிளாஸ்லாம் அட்டன் பண்ணி வச்ச நமக்குள்ளே இருக்கிற கேரக்டர்ஸ் கொஞ்சம் மாறி இருக்குது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. இன்னும் அது நிறைய பேருக்கு யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார். தேங்க்யூ 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 வெரி மச். தேங்க்யூ. ஓகே, வேற யாராவது பேசுறீங்களா இல்ல வைண்ட் அப்? ஓகே, தேங்க்யூ ஆல். ஏன்னா நம்ம வந்து டைம் போயிட்டே இருக்குது. ஸோ உங்களை நிறைய மாற்றங்களை உங்க வாழ்க்கையில மாத்திக்கிறதுக்கு நீங்க கண்டிப்பா இதை வந்து ஃபாலோ பண்ணணும். நம்மளோட அட்வான்ஸ் கோர்ஸ்க்கான ரெஜிஸ்ட்ரேஷன் போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கான குரூப்பு நம்ம அடுத்தது இது பண்ணிட்டோம். ஸோ அதில் ஜாயின் பண்ணியிருக்கிறவங்க உடனடியாக ரிஜிஸ்டர் பண்ணணும். ரிஜிஸ்டர் பண்ணி நம்ம இது பண்ணாதான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும், அந்த டேட் ஃபிக்ஸ் பண்ண முடியும். எத்தனை பேர் ஜாயின் பண்ணுறீங்கன்னு பொறுத்து, அதே மாதிரி உங்களோட சஜஷனில் தான் நம்ம லைவ் செஷன் எடுக்கலாமா இல்லை நம்ம வந்து ஜூம்லேயே எடுக்கலாமான்னு முடிவு பண்ண போகிறோம். ஸோ அதனால யாரெல்லாம் அட்வான்ஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா உடனடியாக பதிவு பண்ணுங்க. ஸோ அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 days வந்து நம்ம அட்வான்ஸ் வந்து லைவ்ல போனாலுமே அதுக்கு அடுத்து ஒரு 6 நாள் இல்லைன்னா 10 நாள் உங்களுக்கு திரும்ப ஜூம்ல இருக்கும். அதை வந்து திரும்ப புரிய வைக்கிற மாதிரி சொல்லி தரும். திரும்ப அப் டு பாட்டம் உங்களுக்கு அந்த கிளாஸ் ஜூம்ல சொல்லி தருவோம். ஸோ லைவ்ல போனோம் 2 நாள்ல முடிஞ்சு போச்சு எப்படிங்கிறதெல்லாம் நீங்க ஃபீல் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம வந்து அட்வான்ஸ் கோர்ஸ் பொறுத்த வரையிலும்
பேசிக்கா நம்ம வந்து அந்த லைவ் முடிச்சுட்டு வந்தாலுமே நம்ம ஒரு 6 நாள் திரும்ப வந்து அதே சப்ஜெக்ட கிளாஸா உட்கார்ந்து சொல்லி கொடுக்கும். அது மட்டும் இல்லாம உங்களை ஒரு தடவையும் இண்டிவிஜுவலா பிராக்டிஸ் பண்ணணும். ஸோ அதுல உங்க வாழ்க்கைய நீங்க என்னவா மாறணும்னு நினைக்கிறீங்களோ முழுசா உங்க வாழ்க்கையை நீங்க மாத்திக்க முடியும். நீங்க என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நடக்க வைக்க முடியும். நீங்க யாரா மாறணும்னு நினைக்கிறீங்களோ அதுவாக நீங்க மாற முடியும். அதுக்கான எல்லா வழிகளையும் எல்லா அடிப்படை என்னென்ன செய்யணுங்கிறதையும் நீங்க எப்படி இருக்கணுங்கிறதையும் டீட்டெயிலா சொல்லித்தரோம். ஸோ அதனால உடனடியா நீங்க எல்லாருமே ரிஜிஸ்டர் பண்ணுங்க. ஸோ இந்த லிஸ்ட் வந்து நான் தர்றேன். நம்மளோட கோர்ஸ் கவுன்சிலர்ஸ் வந்து பேசுங்க, பேசி அவங்க யார் ஜாயின் பண்றாங்களோ அவங்க எல்லாம் ஜாயின் பண்ண சொல்லுங்க. ஸோ அதுக்கான ஏற்பாடுகள் நம்ம செய்யலாம். ஓகே, அதுக்கான சப்போர்ட்டையும் நீங்க எல்லாரும் கொடுங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ ஆல், ஹேவ் a nice day, லவ் யூ ஆல். வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? ஓகே ஓகே சார், ஓகே. தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி.